இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் நம்ம டாக்டருமே ஒரு நார்த் கொரியன் ஸ்பை தான்னு தெரிஞ்சதும் பொண்ணுங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அதே நேரம் இந்த மாதிரி ஹாஸ்டலுக்குள்ளே பாம்பு வெடிச்சதுனால வெளியில் கண்ட்ரோல் ரூமில் இருந்துட்டு இருக்க ஆஃபீஸருக்கு மத்தியில் பயங்கரமான கொலாப்ஸ் ஏற்படுது. முக்கியமாக டைனிங் ஹால் கிட்ட பாம்பு வெடிச்சதுனால பொண்ணுங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியாமல் எல்லாருமே ரொம்ப பதறி போகிறாங்க. இந்த அக்கப்போரில் நம்ம ஹீரோக்கு ஒரு துப்பாக்கி கிடைச்சிருது. ஈவன் நம்ம பிளாக் டைகருமே துப்பாக்கி எடுக்கிறதுனால டாக்டர் அவங்க கையில் வச்சிருக்க கன்னை வச்சு பிளாக் டைகரை மிரட்டுறதுனால வேற வழி இல்லாமல் நம்ம பிளாக் டைகருமே கன்னை கீழே வச்சுட்டு ஹேண்ட்ஸ் அப் பண்ணிடுறாரு. அப்புறம் என்ன, மறுபடியும் இந்த ஹாஸ்டல்ல இருந்த எல்லாருமே திரும்ப நம்ம நார்த் கொரியன்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஸோ டாக்டர் எல்லாரையுமே இந்த ஹாஸ்டலோட லாபிக்கு போக சொல்லி பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ கரெக்டாக பிளான் பண்ண மாதிரியே பணத்தை எல்லாத்தையுமே மறைச்சி வச்சுட்டு திரும்ப இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக நம்ம இன்சார்ஜ் பொண்ணுமே வந்து பார்க்கும்போது தான் இவங்க எல்லாருமே திரும்ப மாட்டிக்கிட்டாங்கங்கிற மேட்ரு தெரிய வந்து அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது அங்கே வர நம்ம வாட்ச்மேன் தாத்தாவோட பையன் இன்சார்ஜ் பொண்ணுக்கிட்ட நான் இந்த இடம் ஃபுல்லாகவே பணத்தை தேடி பார்த்தேன் காணும், ஸோ நீ தான் கண்டிப்பாக எங்கேயோ மறைச்சி வச்சிருக்க, எங்கே வச்சிருக்கன்னு கேட்டு பயங்கரமாக அவளை மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். அதே நேரம் அங்கே கரெக்டாக வர நம்ம ஜோ வாட்ச்மேன் தாத்தாவோட பையனை அடிச்சு போட்டுட்டு இன்சார்ஜ் பொண்ணை காப்பாற்றி இவங்க ரெண்டு பேரையும் மற்ற எல்லா பணைய கைதிகள் கூட உட்கார வச்சுட்டு அந்த பணமும் வெப்பனும் இருக்க பேக்கை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக போயிடுறான். தென் அந்த டாக்டர் எல்லா பொண்ணுங்ககிட்டையும் உங்களுக்கு இந்த ஹாஸ்டல்லேருந்து வெளியில் போகிறதுக்காக பிளான் போட்டு கொடுத்தது யாரு, இந்த ஏஎன்எஸ்பி போலீஸா இல்லை உங்கள் ஹாஸ்டல் வார்டனானு கேட்குறச்ச நம்ம வார்டன் எழுந்து நான் தான், என்னோட பேச்சை கேட்டு தான் எல்லா பொண்ணுங்களுமே இவ்வளோ தூரம் வந்தாங்கன்னு சொல்கிறதுனால டாக்டர் அப்படியே நம்ம வார்டனை பயங்கரமாக முறைக்கிறதுனால டக்குன்னு எழுந்திருக்கிற நம்ம ஹீரோயின் இந்த எல்லா ப்ராப்ளமுக்குமே நான் தான் காரணம், பிகாஸ் இன்றைக்கி எங்கள் அண்ணாவை அடக்கம் பண்ணுறாங்க, ஸோ நான் தான் எங்கள் அண்ணாவை பார்க்கணுன்னு ரொம்பவே அழுதேன், அதனால தான் வார்டன் என்ன இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொல்லவும் டாக்டருக்கு தான் ஏற்கனவே நம்ம ஹீரோவால் ஹீரோயினை பிடிக்காது இல்லையா, இப்போ பார்த்தா அதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையே நம்ம ஹீரோயின் பண்ணிட்டாங்கிறதுனால செம்ம கோவத்தில் ஹீரோயினை ஷூட் பண்ணுறதுக்காக துப்பாக்கி எடுத்து நம்ம ஹீரோயின் தலையில் வைக்கவும் அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே பார்த்துட்டு பயத்தில் அலண்டு போயிடுறாங்க. முக்கியமாக வார்டன் ஹீரோயினை ஹக் பண்ணி உட்கார வச்சிடுறாங்க. கட் பண்ணால் நம்ம பிளாக் டைகர் லீயை அடிச்சு போட்டு மயக்கமாக்குனதுக்கு அப்புறம் தானே அந்த பணைய கைதிகள் எல்லாரையுமே டைனிங் ஹால்லேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. ஸோ நம்ம லீ மயக்கத்தில் இருக்கும்போது தான் பாம்பு வெடிச்சிருக்கு இல்லையா, அதனால் பயங்கரமான இடிபாடுக்கு நடுவில் மாட்டிக்கிறான். பட் நம்ம லீயோட உயிருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஆனால் லீக்கு காது கேட்காம போயிடுது. அப்படி இருந்துமே நம்ம ஆளை ஹீரோ காப்பாற்றினதுக்கப்புறம் ஹாஸ்டேஜஸ்லாம் எங்கே எல்லாருமே தப்பிச்சு வெளியில் போயிட்டாங்களான்னு ரொம்பவே க்யூரியஸோட நாட்டுப்பற்றோட கேட்குறான். அப்படியெல்லாம் நடக்கிறதுக்குள்ள நாங்கள் எல்லாரையுமே தடுத்து நிறுத்தி திரும்ப எல்லாரையும் ஹாஸ்டல் லாபியில் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், நீ எதுக்காகவும் பயப்படாத, எப்படியும் கண்டிப்பாக நம்ம டாக்டர் உன்னை காப்பாற்றிடுவாங்கன்னு ஹீரோ லீக்கு எவ்வளவோ ஆறுதல் சொல்கிறாரு. ஆனால் இப்போ நம்ம லீக்கு காது கேட்கல இல்லையா, அதனால் அவனுக்கு சரியாக எதுவுமே புரியலை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஜோவும் ஹாஸ்டலில் பாம்பு வெடிச்சதுனால டேமேஜ் ஆகியிருக்க இடத்தெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கச்ச இவங்க ரெண்டு பேரையுமே வெளியில இருந்து பார்த்துட்டு இருக்க ஒரு கமாண்டோ கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி இப்போ நீங்கள் எனக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் இருந்துட்டு இருக்க இடத்துல இருந்து கண்டிப்பாக ஹீரோவை சுட்டு கொல்ல முடியும், ஸோ எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்கறதுனால ஷூட் பண்ணி கொல்லலாம் வேண்டாம், நீங்கள் ஜஸ்ட் ஹீரோவை கண்காணிச்சாலே போதும்னு கண்ட்ரோல் ரூம்லேருந்து இந்த கமாண்டோக்கு ரிப்ளை பண்ணிடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ ஜோ கிட்ட இன்னும் ஒரு சில இடங்களில் பாம்பு வைக்க சொல்கிறதுனால இப்போ நாம் எங்கே பாம்போ இல்லை போபி ட்ராப்போ வைக்கணும்னாலுமே ஃபர்ஸ்ட் நாம் பாம்பும் பணமும் இருக்க அந்த பேக்கை கண்டுபிடிச்சா மட்டும்தான் முடியும்னு ஜோ ரிப்ளை பண்ணவும் யார் பணத்துக்காக ஆசைப்பட்டு நம்ம பேக்கை திருடிப்பாங்கங்கிறது உனக்கே நல்லா தெரியும்லன்னு நம்ம ஹீரோ கேட்க ஜோவுமே ஆமான்னு சொல்லி அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். கட் பண்ணால் நம்ம என்ஜங் ஷூ டிவி மூலமாக இது மாதிரி ஹாஸ்டலில் இருந்துட்டு இருக்க டைனிங் ஹாலில் பயங்கரமான பாம்பெலாம் வெடிச்சிருக்குங்கிற மேட்ரை கேள்விப்பட்டதுமே ரொம்ப ஷாக் ஆகி நாம்டேலுக்கு கால் பண்ணி எப்படியாவது உள்ள பணைய கைதிகளாக மாட்டிகிட்டு இருக்க எல்லா பொண்ணுங்களையும் காப்பாற்றுறதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடியான்னு சொல்லி பயங்கரமாக கத்தவும் நாம்டேல் சமாளிக்கிறதுக்காக யோ சும்மா அந்த பையன் நமக்கு பூச்சாண்டி காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானே தவிர யாருக்கும் எதுவும் கண்டிப்பாக ஆகியிருக்காது, நீ ஃப்ரீயாக விடுன்னு காம்ப்ரமைஸ் பண்ணவும் நம்ம என்ஜங் ஷூ பயங்கரமாக காண்டாகி ஏன் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஏற்கனவே நான் என்னோட பையனை பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன், அடுத்து என்னோட பொண்ணையும் கொடுத்துட்டு உட்கார சொல்றியான்னு கேட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாரு. பட் நம்ம என்ஜங் ஷூவோட ஒய்ஃபு எப்படியாவது இந்த பாம்பு பிளாஸ்ட்ல 13 பொண்ணுங்க இறந்து போயிருக்கணும்னு சொல்லி பயங்கரமாக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கு. அதுவே இங்கே நம்ம ஜோ வாட்ச்மேன் தாத்தாவோட பையனை அடின்னு அடிச்சு அந்த பேக் எங்கன்னு கேட்கறதுனால அவனுமே எனக்கு தெரியாதுன்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறான். பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வழி தாங்க முடியாமல் நம்ம இன்சார்ஜ் பொண்ணை மாட்டி விட்டுறவும் அவள் எனக்கும் அந்த பேகுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லைன்னு சொல்லி அண்டர் பெல்ட் அடிச்சிடுறா.
பட் நம்ம வாட்ச்மேன் தாத்தா விடாமல் உனக்கு தான் இங்கே படிக்கிற பொண்ணுங்களோட பொருளையும் பணத்தையும் திருடுற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த பழக்கத்தில் நீ இந்த நார்த் கொரியன்ஸோட பணத்தை திருடினா தயவு செஞ்சு திரும்ப அவங்க கிட்ட கொடுத்துரு, இல்லைனா கண்டிப்பாக என்னோட பையனை அவங்க கொன்னுடுவாங்கன்னு எவ்வளவோ சொல்லி கெஞ்சி பார்க்குறாரு. அப்படி இருந்துமே கூட நம்ம இன்சார்ஜ் பொண்ணு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு ரிப்ளை பண்ணிடுறதுனால டாக்டர் டக்குன்னு கன் எடுத்து நம்ம வாட்ச்மேன் தாத்தா பையனோட தலையில் வச்சு, இப்போ யார் இந்த பணத்தை திருடி வச்சிருக்கீங்கிற உண்மையை ஒத்துக்கலைன்னா கண்டிப்பாக இவனை நான் போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லி பயமுறுத்தவும், நம்ம வாட்ச்மேன் தாத்தாவும் வார்டனும் மாறி மாறி இன்சார்ஜ் பொண்ணுக்கிட்ட உண்மையை சொல்லுன்னு பயங்கரமாக கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் அவளுமே நான் ஒன்றும் அந்த பணத்தை திருடல, பட் வாட்ச்மேன் தாத்தாவோட பையன் பணத்தை திருடி ரெஸ்ட் ரூமில் வச்சதை நான் என்னோட கண்ணால் பார்த்தேன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஜோ கிட்ட நீங்கள் என்னை ரெஸ்ட் ரூமில் பார்த்தப்ப கூட இவன் என் கழுத்தில் கை வச்சு மிரட்டினானே, அதுவுமே நான் இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான்னு கோத்து விட்டுறதுனால ஜோ அப்படியே நம்ம இன்சார்ஜ் பொண்ணு சொல்கிறத உண்மைன்னு நம்பி வாட்ச்மேன் தாத்தாவோட பையனை திரும்ப அடித்து போட்டுடுறான். கரெக்டாக அப்போது அங்கே வர நம்ம ஹீரோ ஜோ கிட்டே நீ ஃபஸ்ட்டு போய் போபி ட்ராப்பை ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட இப்போ நம்ம லீ ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்கான், ஸோ அவனுக்கு என்னாச்சுங்கிறத நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ டாக்டர் அங்கேருந்து அனுப்பி வச்சதுக்கப்புறம் அங்கே இருந்துட்டு இருக்க எல்லா ஹோஸ்டேஜஸ் கிட்டேயும் நான் தான் ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கிட்டையும் கரெக்டாக இன்னும் 9 நாளைக்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் யாருமே அதை கேட்காம இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கீங்க. இதுக்கப்புறம் யார் வந்தாலுமே கண்டிப்பாக உங்களை காப்பாற்ற முடியாது. ஸோ வாழ்வோ சாவோ நம்ம எல்லாருமே ஒன்றா தான் இந்த ஹாஸ்டலில் இருக்க போகிறோன்னு சொல்லிடுறதுனால அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அடுத்து இந்த மாதிரி ஹாஸ்டலில் பாம்பு வெடிச்ச மேட்ரை பற்றி நம்ம மிஸ்ஸஸ் கமிஷனரும் மிஸ்ஸஸ் நாம்டேயிலும் பேசிகிட்டு இருக்கும்போது கமிஷனர் டிவியில் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறதுனால நாம்டேயிலோட ஒய்ஃபு முன்ன விட உன் ஹஸ்பண்ட் இப்போ ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாரு போலையேன்னு சொல்லவும், கமிஷனர் ஒய்ஃபு இப்படி நம்ம கமிஷனர் அடிக்கடி பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறதுனால தான் நம்ம கமிஷனர் போட்டிருக்க அந்த சன்கிளாஸோட பிராண்டே இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குன்னுலாம் பெருமை பேசுகிறாங்க. அதே நேரம் நம்ம கமிஷனர் டிவியில் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறத பார்க்குற ஒரு பிளே பாய் இந்த ஆளை நான் ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறான். கட் பண்ணால் ஒரு ஃப்ளாஷ்பேக். ஆக்சுவலாக இந்த பிளே பாய் வேறு யாரும் இல்லை, நம்ம நாம்டேயிலும் என்ஜங் ஷூவும் இப்போ இருக்காங்கல்ல அந்த கட்சியோட தலைவர் பையன்தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவன் பயங்கரமான பிளே பாய்ங்கிறதுனால அடிக்கடி ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான். அந்த கட்சியோட தலைவர் தன்னோட பையனை சட்டத்துக்கிட்டே இருந்து காப்பாற்றுறதுக்காக தான் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாரு. அடுத்து நம்ம நாம்டேயில் ஹீரோக்கு கால் பண்ணி என்னையா நீங்கள் பொசுக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது பாம்பெல்லாம் வெடிக்க வைக்கிறீங்களேன்னு கேட்க, நாங்கள் ஒன்றும் வேணுக்குனே பாம்பெல்லாம் வெடிக்க வைக்கல, ஒருவேளை நாங்கள் அப்படி பண்ணலன்னா இந்நேரத்துக்கு கண்டிப்பாக உங்கள் பிளாக் டைகர் எல்லா ஹோஸ்டேஜஸையும் ஹாஸ்டல்லேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிருப்பாயான்னு ஹீரோ சொன்னதுக்கு அப்புறம் தான் வழக்கம் போல் நம்ம பிளாக் டைகர் வேலையை காட்டிட்டாருன்னு சொல்லி நாம்டேயில் செம்ம காண்டாகிறாரு. அப்போ அங்கே நம்ம என்ஜங் ஷூ செம்ம கடுப்பில் வரதுனால ஆஸ் யூஷுவல் நாம்டேயில் சமாளிக்கிறதுக்காக ட்ரை பண்ணவும் இன்னும் பயங்கரமாக காண்டாகிற என்ஜங் ஷூ டேரெக்டாக நம்ம ஹீரோ கிட்டேயே இங்கே பாரு தம்பி, நான் ஆளுங்களை மட்டும் உள்ளே அனுப்புனா கண்டிப்பாக 5 நிமிஷத்தில் நீங்கள் எல்லாருமே செத்துருவீங்க, உண்மையை சொல்லி என் பொண்ணுக்கு என்னாச்சு, என் பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்குறதுனால நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க ஸ்கேமை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களோட பொண்ணுன்னு மட்டும் இல்லை இந்த ஹாஸ்டலில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே ரொம்ப சேஃபாக தான் இருக்காங்கன்னு நம்ம ஹீரோ ரிப்ளை பண்ண, இல்லை தம்பி இதுக்கப்புறம் சரிப்பட்டு வராது, நீ என்கிட்ட பெர்மிஷன் கேட்காமலே பாம்பை வெடிக்க வச்சிருக்க, அதனால என் பொண்ணு அங்கே இருக்கிறது சேஃப் இல்லை, உடனே என் பொண்ணை ரிலீஸ் பண்ணி வெளியில் அனுப்பி வைன்னு நம்ம ஹீரோயினோட அப்பா கேட்குறதுனால, யோ என்னையா லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க, ஒருவேளை உன் பொண்ணை மட்டும் அவனுங்க ரிலீஸ் பண்ணானுங்கன்னா ப்ரெஸ்ஸுக்கும் மீடியாவுக்கும் யார் பதில் சொல்கிறதுன்னு கேட்டு நம்ம நாம்டேயில் பயங்கரமாக கத்த, பாவம் நம்ம என்ஜங் ஷூ தன்னோட பொண்ணை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை கைதியாக மாட்டிக்கிறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோ கிட்ட என் பொண்ணு நல்லா இருக்கா உயிரோட இருக்காங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோவுமே ஓகே உங்கள் பொண்ணை நீங்கள் பார்க்குறதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணுறேன்னு ரிப்ளை பண்ணுறதுனால, அப்போ சரி இன்னும் கரெக்டாக 5 நிமிஷத்தில் நீ என்னோட பொண்ணை ஹாஸ்டலோட டைனிங் ஹாலுக்கு கூட்டிகிட்டு வான்னு என்ஜங் ஷூ சொல்கிறதுனால நம்ம ஹீரோவுமே ஓகேன்னு ரிப்ளை பண்ணிவிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஆனால் நம்ம என்ஜங் ஷூ ஒரு ஸ்னைப்பர் கிட்ட இந்த மாதிரி ஹீரோயினை கூட்டிகிட்டு ஜன்னல் பக்கமாக வந்ததுமே ஹீரோவை டக்குன்னு சுட்டு கொலை பண்ணிடுங்கன்னு ஆர்டர் போட்டுடுறாரு. ஆனால் இதில் நம்ம நாம்டேயிலுக்கு உடன்பாடு இல்லை. அதுவே இங்கே நம்ம டாக்டர் ஹீரோ கிட்ட எப்படி நீங்கள் என்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் ஹீரோயினை என்ஜங் ஷூ கண்ணு முன்னால் நிறுத்துறதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னு கேட்டு பயங்கரமாக ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கச்சேன். நாம் அந்த பாம்பை வெடிக்க வச்சதுனால தான் இப்போ இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்னு நம்ம ஹீரோ ரிப்ளை பண்ண, பிளாக் டைகர் இங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் காப்பாற்றி வெளியில் கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணதுனால தானே நான் பாம்பை வெடிக்க வச்சேன். ஸோ ஏஎன்எஸ்பி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒருத்த மேலே தப்பி இருக்கிறதுனால என்ஜங் ஷூ நம்மக்கிட்ட மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கணுமே தவிர இந்த மாதிரி எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு ஆர்டர் பண்ணி டிமாண்ட் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் ரிப்ளை பண்ணுறாங்க. மேடம் இப்போ நம்ம எழுந்துட்டு இருக்கிறது சவுத் கொரியா, ஸோ இந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளையே நாம் கொஞ்சம் மாற்றிக்கணும். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இது ஒரு 3rd ஜோன். முக்கியமாக என்ஜங் ஷூ ஒன்றும் நம்மளோட எனிமி இல்லை, அவங்க நாட்டு மக்களையே ஏமாற்றி நம்மளை நம்ம நாட்டுக்கு திரும்ப அனுப்பி வைக்க போகிற நம்மளோட ஃப்ரெண்டுங்கிறதுனால
நாம ஒன்றும் அவர் கேட்டோடனே ஒரு பொண்ணை தூக்கி கொடுக்க போகிறது கிடையாது, ஜஸ்ட் அவருக்கு காட்ட போகிறோம் அவ்வளோதான். அப்போதான் அவருக்குமே நம்ம மேலே நம்பிக்கை வரும்னு ஹீரோ சொல்கிறான். ஓகே, சொந்தமாக முடிவெடுக்கிற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆள் ஆயிட்டீங்களே, இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதையே நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் அந்த ரூம்ல இருந்து வெளியில் வந்துடுறாங்க. கட் பண்ணா இங்கே நம்ம ஜோ தன்னை பேஸ்மெண்ட்டில் வச்சு பூட்டிட்டு வந்ததுனால நம்ம மிலிட்ரி பாய் ஃப்ரெண்டையும் ஹீரோட ஃப்ரெண்டையும் கருணையே இல்லாமல் அடி போட்டு வெளுத்து வாங்கவும், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வலி தாங்க முடியாத நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு டக்குன்னு ஜோவோட காலில் விழுந்து பிளாக் டைகர் சொன்னதுனால தான் நாங்கள் அப்படி பண்ணோன்னு சொல்லி சாரி கேட்குறான். இருந்தாலுமே ஜோ விடாமல் ஹீரோட ஃப்ரெண்டு முடிய பிடிச்சி இழுத்து கன்னத்திலேயே பலார்னு அரைஞ்சதுக்கப்புறம் மிலிட்ரி பாய் ஃப்ரெண்டை துப்பாக்கியால் அடிக்க போகும்போது பொறுத்துக்க முடியாத நம்ம ஹீரோயின் எழுந்திருச்சு ஜோவை பார்த்து நிறுத்துடான்னு சொல்லி கத்திடுறா. இதனால இன்னும் டென்ஷன் ஆகுற ஜோ மிலிட்ரி பாய் ஃப்ரெண்டை அடிச்சுட்டு நம்ம ஹீரோயினோட ஷர்ட் காலரை பிடிச்சு, நான் ஒன்றும் ஹீரோ மாதிரி சாஃப்டான ஆளு கிடையாது, நீ எதுக்கும் என்கிட்ட கொஞ்சம் தூரமாகவே இருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வர நம்ம ஹீரோயினை வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறதுனால நம்ம டாக்டர் ஜோ கிட்ட ஒருவேளை ஹீரோயின் என்னை பற்றின உண்மையை யார்கிட்டையாவது சொல்கிற மாதிரி தெரிஞ்சா ஹீரோயினை சுற்று, ஆனால் அவளை கொலை பண்ணிடாதுன்னு டாக்டர் ஜோக்கு ஆர்டர் போட்டு நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ண சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. தென் நம்ம ஹீரோயின் கிட்ட உங்கள் அப்பா நீ சேஃபாக இருக்கியா இல்லையாங்கிறத பார்க்கணுன்னு சொன்னார், அதனால தான் இப்போ அவர் பார்க்குறதுக்காக ஒன்று நான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன்னு சொல்கிறதுனால, இல்லை நான் எங்கள் அப்பா கிட்ட ஃபோனில் பேசிக்கிறேன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணுறா. பட் அப்போன்னு பார்த்து அங்கே கரெக்டாக ஜோ வந்துடுறதுனால நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே பதில் சொல்ல முடியாமல் அமைதியாக அங்கே எழுந்து போகவும் நம்ம ஹீரோயின் ரொம்பவே டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோ அவளுக்கு போட்டு விட்ட செயினை கழட்டி தூக்கி போட்டு போயிடுறா. ச்சே, அப்போ நம்ம ஹீரோக்கு எவ்வளோ மனசு வலிச்சிருக்கும். பார்த்தா அதுக்கு இந்த ஜோ வேற நம்ம ஹீரோயினுக்கு பின்னால் கன் எடுத்துகிட்டு வந்துடுறதுனால நம்ம ஹீரோயின் கிட்ட நான் சொல்கிறது மட்டும்தான் நீ உங்கள் அப்பா கூட பேசணும், அதை தவிர வேற ஏதாவது பேசுனீன்னா கண்டிப்பாக நாங்கள் உன்னை கொலை பண்ணிடுவோன்னு மிரட்டி தான் நம்ம ஹீரோயின் அங்கே இருந்து கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே ஹீரோயினை ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறதுனால நம்ம ஹீரோயின் அப்பா பார்த்துட்டு மகளேன்னு சொல்லி கத்தவும் நம்ம ஹீரோயினும் அப்பா நான் இங்கே நல்லா இருக்கேன், அண்ணாவை நீங்கள் நல்லபடியாக அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லி பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறா. பார்த்தா அதுக்கு நம்ம ஹீரோயினை எப்போ சுடலான்னு சொல்லி ஜோ பின்னாலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோ கிட்ட இந்த சைடு வா, இல்லை நீ செத்து போயிடுவேன்னு எவ்வளவோ கூப்பிட்டு பார்க்குறான். பட் பயங்கரமாக எமோஷனல் ஆகுற நம்ம ஹீரோயின் தன்னோட அப்பா கிட்ட, அப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா, சீக்கிரமாக எங்கள் எல்லாரையுமே காப்பாற்றுங்க, இங்கே இருக்கிற யாரையும் என்னால் நம்ப முடியலன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறா. அவ்வளோதான், இதுதான் கரெக்டான சான்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஜோவுமே ஹீரோயினை ஷூட் பண்ணிடுறான். பட் ஆஸ் யூஷுவல் நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான். ஆனால் வெளியில் இருந்துட்டு இருக்க கமாண்டோஸ்லாம் ஹீரோயினுக்கு ஏதோ உள்ள ஆபத்துன்னு சொல்லி சுட ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கெல்லாம் ரிட்டன் தரத்துக்காக நம்ம ஜோ இந்த வாங்கிக்கோன்னு சொல்லி திரும்ப ஷூட் பண்ணுறதுனால அந்த இடத்துல பயங்கரமான கலவரம் வெடிக்க ஆரம்பிக்குது. இன்னொரு சைடு நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக படுற பாடு இருக்கே, கடவுளே என்னம்மா எடுத்திருக்காங்கப்பா இந்த சீரீஸை. ஃபைனலாக நம்ம ஹீரோ எப்படியோ கையில் குண்டடி வாங்கியுமே நம்ம ஹீரோயினை சேஃபாக காப்பாற்றிடுறான். தென் நம்ம ஜோ டாக்டர் கிட்ட இந்த மாதிரி ஹீரோயின் தன்னால் யாரையுமே நம்ப முடியலன்னு சொல்லிட்டு இருந்தா, அதனால தான் உங்களை பற்றின உண்மையும் சொல்லிடுவாளோன்னு சொல்லி நான் ஹீரோயினை ஷூட் பண்ண ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை ஹக் பண்ண மாதிரியே காப்பாற்றி கூட்டிகிட்டு வரதுனால டாக்டர் ஹீரோவை பார்த்து முறைக்கவும் டக்குன்னு நம்ம ஹீரோயினை செவுத்துல தள்ளி, நான் சொல்லி கொடுத்ததை மட்டும் தானே பேச சொன்னேன், நீ எதுக்காக அங்கே தேவையில்லாமல் ஏதேதோ பேசிகிட்டு இருந்தேன்னு கேட்டு பயங்கரமாக கத்துறான். அப்போ டாக்டர் நம்ம ஹீரோவை நகர சொல்லி ஹீரோயின் கன்னத்திலேயே பலார்னு ஒரு அறை விடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கிறத ஜோ பார்க்குறான். பட் நம்ம ஹீரோ எதுவுமே நடக்காத மாதிரி திரும்பிக்கிறான். பட் டாக்டர் கிட்ட நம்ம ஹீரோயின் அடி வாங்கும்போது ஹீரோயினுக்கு வலிச்சதோ இல்லையோ, பட் கண்டிப்பாக நம்ம ஹீரோக்கு ரொம்ப வலிச்சிருக்கும்ல. அதுக்கப்புறம் ரொம்பவே டென்ஷன் ஆகுற நம்ம என்ஜங்ஷு ஹீரோக்கு ரொம்பவே கோவமாக கால் பண்ணி, என்ன தைரியம் இருந்தால் நீங்கள் ஷூட் பண்ணியிருப்பீங்க, இப்போ உடனே என் பொண்ணை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி பயங்கரமாக கத்தவும், கண்டிப்பாக நாங்கள் இந்த மிஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் உங்கள் பொண்ணை ரிலீஸ் பண்ண மாட்டோம், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்ககிட்ட கேட்காம இந்த பிளானில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சாகிறது உங்கள் பொண்ணாக தான் இருக்கும்னு சொல்லி நம்ம ஹீரோ மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். இதுக்கப்புறம் உங்ககிட்டலாம் பேசி எந்த ஒரு யூஸுமே இல்லைடா, பேசாமல் நான் உங்கள் பாஸ் கிட்டேயே பேசிக்கிறேன்னு சொல்லி கோவத்தில் நம்ம என்ஜங்ஷு காலை கட் பண்ணிடுறாரு. பாஸ்னால் வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட அப்பா தான். இதெல்லாம் பக்கத்தில் இருந்து கேட்டுட்டு இருக்க நம்ம நாம்டேயில் என்ஜங்ஷு கிட்ட, இந்த மேட்ரை அப்படியே என்கிட்ட கைமாற்றி விட்டு நான் பார்த்துக்கிறேன், அதுக்கு பதிலாக நீ போய் உன் பையனை அடக்கம் பண்ண வேண்டிய வேலையை பாரு, அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ்ஸு மீடியாலாம் பார்க்கும்போது நீ ரொம்பவே உன் பையனுக்காக தேம்பி அழுதினா நமக்கு சிம்பத்தியில் ஒரு சில ஓட்டாவது கிடைக்கும்னு சொல்லவும், அவ்வளோதான். ஆமாப்பா நீ சொல்கிறது கூட கரெக்டு தான்னு சொல்லி நம்ம என்ஜங்ஷு செம்ம கோவத்தில் நாம்டேயில் மூஞ்சி மேலேயே ஒரு குத்தி பயங்கரமாக கத்தவும், ஆத்தி இவன் என்ன நம்மளை விட பயங்கரமான கோவக்காரனாக இருப்பான் போலையேன்னு சொல்லி நம்ம நாம்டேயில் அப்படியே பேக் அடிச்சிடுறாரு. பார்த்தா அதுக்கு நம்ம என்ஜங்ஷு வேற, இந்த மிஷன்னால என்னோட பையனை ஏற்கனவே நான் இழந்துட்டேன், இப்போ என் பொண்ணையும் இழக்க சொல்றியா, அப்படி ஏதாவது நடந்துச்சு கண்டிப்பாக நானே உன்னை போட்டு தள்ளிடுவேண்டான்னு சொல்லி கத்துறதுனால
நாம்டேயில் நீ சொல்றது எனக்கு புரியுதுப்பான்னு சொல்லி சரண்டர் ஆகிடுறாரு. கட் பண்ணா இப்போ இந்த மேட்டர் ரொம்பவே சீரியஸ் ஆகிட்டதுனால ஹாஸ்டலுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்க பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே ஹாஸ்டலுக்கு வெளியில் வந்து பயங்கரமாக அவங்க பொண்ணுங்க பேரெல்லாம் சொல்லி கத்தி கதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் நியூஸ் மூலமாக பார்த்துட்டு இருக்க நம்ம நாம்டேயில் உடனே ஹீரோக்கு கால் பண்ணுறாரு. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் ஹாஸ்டலுக்குள்ளே பணைய கைதிகளாக மாட்டிக்கிட்ட பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே ஹாஸ்டலுக்கு வெளியில் கத்தி கதறி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறதுனால நாம்டேயில் ஹீரோக்கு கால் பண்ணி, என்னப்பா பேலன்ஸ் இருக்கிற 34 பொண்ணுங்களுமே சேஃபாக இருக்காங்களான்னு கேட்குறதுக்கு, வேணும்னா சொல்லுங்கள், உங்களுக்கு நான் ப்ரூஃப் கூட அனுப்பி வைக்கிறேன்னு நம்ம ஹீரோ ரிப்ளை பண்ணுறதுனால, சரி தம்பி நான் ஒரு கேமரா அனுப்பி வைக்கிறேன், அந்த கேமராவில் எல்லாரையுமே ரெக்கார்ட் பண்ணு, முக்கியமாக டாக்டரையுமே எனக்காக ரெக்கார்ட் பண்ணி அனுப்புன்னு சொல்லவும், நம்ம ஹீரோவுமே ஓகே நீங்கள் ஹேனா கிட்ட கேமராவை கொடுத்து விடுங்கன்னு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கச்ச டக்குன்னு நம்ம டாக்டர் காலை கட் பண்ணி விட்டுடுறாங்க. ஆக்சுவலாக போன எபிசோடில் நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக பேழ்ந்தப்போ கையில் பயங்கரமாக அடிபட்டிருக்கும். ஸோ நம்ம ஹீரோ கையில் பட்டிருக்க அந்த காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் டாக்டர் காலையுமே கட் பண்ணியிருப்பாங்க. பட் விடாமல் நாம்டேயில் நோயின்னு கால் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால செமையாக காண்டாகிற நம்ம டாக்டர் அந்த டெலிஃபோனோட ஒயரையே கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் இப்போ கூட உங்கள் பாடியை பற்றி கேர் பண்ணிக்கிறது இல்லையான்னு டாக்டர் ஹீரோ கிட்ட கேட்க, நம்ம ஆளு சம்மந்தமே இல்லாமல் சவுத் கொரியாவில் இப்போ இருந்துட்டு இருக்க ஆளுங்கச்சி இந்த எலெக்ஷன்லையுமே வின் பண்ணுறதுக்காக நம்ம நாட்டு கவர்மெண்ட்டுக்கு நிறையவே பணம் கொடுத்துருக்காங்களாமா. ஸோ எப்போ வேணாலும் நம்ம எல்லாரையுமே கொள்றதுக்காக நார்த் கொரியாவிலேருந்து ஆர்டர் வரலான்னு பிளாக் டேகர் என்கிட்ட சொன்னார். ஈவன் நான் அதை நம்புறதுக்காக ஹேனா கிட்ட ப்ரூஃப் கேட்டிருந்தேன், அதுக்காக தான் இப்போ ஹேனாவுமே அலைஞ்சிட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோ சொல்கிறதுக்கு, நீ நம்ம ஆளுங்களையே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டியான்னு டாக்டர் ஹீரோ கிட்ட கேட்க, நான் நம்ம நாட்டுக்கு ரொம்பவே விசுவாசமாக தான் இருந்துட்டுருக்கேன், பட் அந்த விசுவாசத்தை ஒரு சிலர் சோதிச்சு பார்த்துட்ருக்காங்க. ப்ரொஃபஸர் ஹானை நான் இங்கேருந்து ரொம்ப சேஃபாக நம்ம நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் என்னோட வாழ்க்கையவே பணயமாக வச்சு சவுத் கொரியாவுக்கு வந்தேன். ஆனால் இங்கே இருக்கிற ஆளுங்கட்சி கூட சேர்ந்து நம்ம ஆளுங்க இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணியிருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஈவன் நம்மளை பற்றின உண்மை யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக எங்கள் டீமை சேர்ந்த ஒரு ஸ்பை ஸ்டார்டிங்லேயே சைனட் சாப்பிட்டு செத்து போயிட்டான். அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஸர் ஹானை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது எங்கள் ஆளுங்களில் ஒரு சிலர் இறந்து போயிட்டாங்க. இப்படி இறந்து போனவங்களுக்குலாம் நம்ம நாட்டு கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம ஹீரோ ஒரு நியாயமான கொஸ்டின் கேட்குறான். இப்போ இந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன எல்லாருமே நம்ம நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய ஹீரோஸ், அவங்க ஃபேமிலிக்கு நம்ம நாட்டு கவர்மெண்ட் நிறையவே பணம் கொடுப்பாங்கன்னு டாக்டர் சொல்ல நம்ம ஹீரோ ரொம்பவே டென்ஷன் ஆகி, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனால் இறந்து போனவங்கள திரும்ப உயிரோட கொண்டு வர முடியுமா? நான் அந்த மாதிரி செத்து போக விரும்பலை. நான் என்னோட தங்கச்சியை போய் திரும்ப பார்க்கணும், இல்லையா அவங்க அம்மாவை போய் திரும்ப பார்க்கணும். அதெல்லாம் விட முக்கியமாக எங்களோட வாழ்க்கையை பணயமாக வச்சு அப்படி என்ன நார்த் கொரியன்ஸுக்கும் சவுத் கொரியன்ஸுக்கும் நடுவில் டீலிங் போயிட்டு இருக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்கான். அப்போ நம்ம டாக்டர், நான் இந்த ஹாஸ்டலுக்குள்ளே வரத்துக்கு எனக்கு நாம்டேயில் தான் ஹெல்ப் பண்ணார். நான் அவரோட ஃபேமிலி டாக்டருங்கிறதுக்காக மட்டும் இல்லை, நாம்டேயில் என்னோட கண்ட்ரோலுக்கு நான் கொண்டு வர எவ்வளவோ வேலைகள் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். ஸோ உங்கள் எல்லாரையுமே காப்பாற்றி திரும்ப நம்ம நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு, அப்படி இல்லைனா திரும்ப அனுப்பி வைக்கிறதுக்காக தான் நான் நாம்டேயில் கூட இவ்வளோ க்ளோஸாக பழகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கச்ச எப்படி நம்ம ஆளுங்களாம் உங்கள் எல்லாரையுமே கைவிட்டுருவாங்களோன்னு நீ நம்ம ஆளுங்க மேலே சந்தேகப்படலான்னு டாக்டர் கேட்க, நம்ம ஹீரோவுமே இப்போ டாக்டர் சொன்னதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறான். கட் பண்ணால் பொண்ணுங்க எல்லாரையுமே சேஃபாக காப்பாற்றி வெளியில் கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணதுக்காக நம்ம பிளாக் டைகர், ஹீரோயின், அப்புறம் வால்டன் இவங்க 3 பேரையுமே பேஸ்மெண்ட்டில் கட்டி போட்டுடுறாங்க. அப்போ நம்ம பிளாக் டைகர் ஹீரோ கிட்ட, என்னப்பா உங்கள் டாக்டர் நார்த் கொரியாலேயே ரொம்ப பெரிய ஆள் போல், பத்தாவதுக்கு எங்கள் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஆளுங்க தான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஹாஸ்டலுக்குள்ளேயுமே அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு யோசித்து பார்க்கும்போது எங்கேயோ இடிக்குதேன்னு நம்ம பிளாக் டைகர் திரும்ப ஹீரோவை கேட்க, ஹீரோ பயங்கரமாக டென்ஷன் ஆகி, இப்போ நீ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டு கத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி பார்த்துட்டு பிளாக் டைகர்கிட்டயே, இப்போ நீங்கள் பண்ண இந்த வேலையினால ஏற்கனவே ஹாஸ்டலில் பணைய கைதிகளாக மாட்டியிருக்கிற பொண்ணுங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமாக கத்துறான். இங்கே பார் தம்பி, நீ இங்கே இருக்கிற யாரையுமே கஷ்டப்படுத்த விரும்பலைங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. அதுக்காக தான் சொல்கிறேன், ஹேனாவை எப்படியாவது வெளியிலேருந்து மீட்டு அந்த ப்ரூஃப் எடுத்துகிட்டு உள்ளே வர சொல்லு. நாம் அந்த எவிடன்ஸை டாக்டருக்கு ப்ளே பண்ணி காட்டினோன்னா கண்டிப்பாக நாம் இப்போ என்ன சொல்ல வரோங்கிறத டாக்டர் புரிஞ்சுக்கிட்டு டெஃபினெட்லி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பிளாக் டைகர் சொல்ல, நான் இங்கே இருந்துட்டு இருக்க நார்த் கொரியன் ஸ்பைஸ்லையே ஒன்றை மட்டும்தான் நம்புகிறேன். ஏன்னா உனக்கு மட்டும்தான் இங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே எவ்வளோ அப்பாவிங்கிறது தெரியும். ஸோ ப்ளீஸ் எப்படியாவது எல்லா பொண்ணுங்களையுமே காப்பாற்றுன்னு சொல்லி நம்ம வால்டன் ஹீரோ கிட்ட ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோயின் வேற ஹீரோ கிட்ட ப்ளீஸ் எங்கள் எல்லாரையுமே காப்பாற்றுங்கன்னு கேட்டு ரொம்பவே கெஞ்சிரா. பாவம் நம்ம ஹீரோவால் எதுக்குமே ரிப்ளை பண்ண முடியலை, ரொம்பவே சோகமாக அங்கே இருந்து கிளம்பிடுறான்.
அதுவே இப்போ நடந்த பாம் பிளாஸ்ட்ல நம்ம லீக்கு தான் காது கேட்காம போயிடுச்சு இல்லையா? ஸோ நம்ம ஹீரோ கிட்ட சார் நான் உங்க எல்லாருக்குமே ஒரு பாரமா இருந்ததுக்காக என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அதெல்லாம் இல்லை, நீ திரும்ப நல்லபடியாக எழுந்திரிச்சு வந்திருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உனக்கு எதுனா சாப்பிட வேணுமான்னு கேட்கறதுக்கு நம்ம லீ ரொம்பவே சந்தோஷமா சிக்கன் சூப் கிடைச்சா நல்லா இருக்கும், பட் இந்த சுச்சுவேஷன்ல அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, இருக்கிறது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சார் நான் சாப்பிட்டுக்கிறேன்னு ரிப்ளை பண்ணிடுறான். ஆக்சுவலாக என்னதான் நம்ம லீ ஒரு நார்த் கொரியன் ஸ்பையாக இருந்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரி தான். அடுத்தடுத்த எபிசோட்லலாம் ரொம்பவே க்யூட்டாக இருப்பான். தென் நம்ம ஹீரோ பிஞ்சு போன அந்த டெலிஃபோன் ஒயரெல்லாம் திரும்ப ஜாயின் பண்ணி நாம்டேலுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹேனாவை கேமரா எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள், நான் 34 பொண்ணுங்களையுமே வீடியோ எடுத்து அனுப்புகிறேன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஹேனாவை இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு கமிஷனர் சொல்கிறதுனால நாம்டேயில் ஹீரோ கிட்ட ஹேனாவால் உள்ளே வர முடியாது, நான் வேணும்னா வேற ஒரு ஏஜென்ட் அனுப்பி வைக்கவான்னு கேட்குறதுக்கு வந்தால் கேமரா எடுத்துக்கிட்டு ஹேனா மட்டும்தான் ஹாஸ்டலுக்குள்ளே வரணும், அப்படி இல்லைனா வேற யாருமே வரக்கூடாதுன்னு ஹீரோ ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான். அப்புறம் என்ன வேற வழி இல்லாமல் நம்ம ஹேனாவையுமே திரும்ப இந்த மிஷனில் சேர்த்துக்கிறாங்க. அடுத்து நம்ம டாக்டர் இப்போ அந்த ஹாஸ்டலில் இருந்துட்டு இருக்க பொண்ணுங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம இன்சார்ஜ் பொண்ணு அங்கே படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் இல்லை, ஒரு சாதாரண டெலிஃபோன் ஆப்ரேட்டருங்கிற விஷயமுமே தெரிய வரதுனால இவளை நாம் கண்டிப்பாக நம்பி இங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களையுமே பார்த்துக்கிற வேலையை கொடுக்கலான்னு டாக்டர் சொல்கிறதுக்கு இப்போ இங்கே வெறும் 34 பொண்ணுங்க தான் இருக்காங்க, ஸோ நானே அவங்க எல்லாரையும் ரொம்ப சேஃபாக பார்த்துப்பேன்னு ஜோ சொல்கிறான். பட் உனக்கு அதெல்லாம் விட முக்கியமான வேலை ஹீரோவை கண்காணிச்சுக்கிறது இருக்குங்கிறதுனால நீ ஹீரோவை பார்த்துக்கோ, இந்த இன்சார்ஜ் பொண்ணு ஹாஸ்டலில் இருக்கிற மற்ற எல்லா பொண்ணுங்களையுமே சேஃபாக பார்த்துப்பான்னு சொல்லி நம்ம ஜோ கிட்ட டாக்டர் இன்சார்ஜ் பொண்ணை இப்போ உடனே இங்கே கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஜோ இந்த மாதிரி எனக்கு நார்த் கொரியாவிலேருந்து ஒரு நாள் ஹீரோவை கண்காணிக்க சொல்லி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, ஸோ நீங்கள் சொல்கிறதுக்காக இல்லை, ஒருவேளை ஹீரோ நம்ம நாட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது பண்ணுற மாதிரி தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக இறக்கமே காட்டாமல் ஹீரோவை கொன்னுடுவேன்னு ஜோ சொல்ல, உனக்கு இந்த ஆர்டரை யார் கொடுத்தாங்கன்னு டாக்டர் கேட்க ஒரு நார்த் கொரியன் லேடி ஆஃபீஸர் இருந்தாங்கல்ல அவங்க தானே ரிப்ளை பண்ணிடுறான். கட் பண்ண இங்கே நார்த் கொரியாவில் அந்த லேடி ஆஃபீஸர் நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட உங்கள் பையன் சொன்ன வேலையை விட்டுட்டு தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்கான், இப்படியே பண்ணிட்டு இருந்தானா கண்டிப்பாக சவுத் கொரியன்ஸ் நமக்கு கொடுக்குறதா சொல்லியிருந்த $300 மில்லியன் பணத்தையுமே கொடுக்காம போயிடுவாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கவும் என் பையனோட டீம் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாருன்னு நம்ம ஹீரோவோட அப்பா கேட்க, உங்களை நம்பி நம்ம நாட்டு கவர்மெண்ட் இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்தாங்க, பட் நீங்கள் அதை சரியாக கவனிக்காமல் விட்டதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை, அதனால தான் இந்த பொறுப்புக்கு நான் வந்தேன், ஸோ எனக்கு ஆர்டர் போடுற எல்லா உரிமைகளுமே இருக்குன்னு அந்த லேடி ஆஃபீஸர் ரிப்ளை பண்ண, சவுத் கொரியாவில் பிரசிடென்ட் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நான் தான் இந்த பொறுப்பில் இங்கே இருப்பேன், ஸோ உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் நீ பார்த்துட்டு போன்னு ஹீரோவோட அப்பா திட்ட. அப்போது உங்கள் பையன் நம்ம நாட்டுக்காக உயிரை விடுறது நினச்சி நீங்கள் பெருமைப்படலையான்னு அந்த லேடி ஆஃபீஸர் நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட கேட்குறாங்க. ஒருவேளை உன்னோட பையன் இந்த மிஷனுக்காக சவுத் கொரியாவுக்கு போயிருந்தா நீ இதே வார்த்தையை சொல்லியிருப்பியான்னு ஹீரோவோட அப்பா அந்த ஆஃபீஸரை கேட்க, கண்டிப்பாக என் பையன் அங்கேயே இறந்து போயிருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டிருப்பேன்னு இந்த அம்மா ரிப்ளை பண்ணிடுறாங்க. ஆத்தி நாம் நினச்சதை விட இந்த லேடி ஆஃபீஸர் பயங்கரமான ஆளாக இருப்பாங்க போல. அதுக்கு மேலே நம்ம ஹீரோவோட அப்பா அந்த லேடி ஆஃபீஸருக்கு முன்னே ஏதோ பயப்படுற மாதிரி ஆக்டிங்கை போட்டுட்டு தள்ளி வந்ததுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே அங்கே எழுந்து கிளம்புறாரு. அதுவே இங்கே நம்ம டாக்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னே நம்ம வார்டன் ஒரு ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணி பார்க்குறச்ச கரெக்டாக அங்கே நம்ம ஜோ இன்சார்ஜ் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறதுனால டாக்டர் அந்த ஃபோட்டோவை எடுத்த இடத்துலையே வச்சுட்டு உனக்கு என்ன பணம் தேவைப்படுதா, அதனால தான் நார்த் கொரியன்ஸோட பணம்னு தெரிஞ்சுமே எங்கள் பணத்தை திருட பார்த்தியான்னு கேட்க, சாரி என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு இன்சார்ஜ் பொண்ணு ரிப்ளை பண்ணுறதுனால டாக்டர் ஓகே நீ எங்களுக்காக இங்கே இருக்கிற எல்லா பணைய கைதிகளையுமே பார்த்துக்கோ, அதுக்கு பதிலாக நான் உனக்கு நிறையவே பணம் தரதா டாக்டர் டீல் பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம இன்சார்ஜ் பொண்ணு எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்க நல்லா படிக்கணும் ஃபாரினில் போய் படிக்கணுங்கிறதுக்காக என்னோட அப்பா அம்மா எனக்கு எதுவுமே தரல, அப்படி இருக்கும்போது தான் எங்கள் அக்கா ஜெர்மனியில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நார்த் கொரியன் கூட ஃப்ரெண்டானா, பட் அவன் ஒரு ஸ்பைங்கிறதுனால எங்கள் அக்காவையுமே நார்த் கொரியன்னு சொல்லி அக்யூஸ் பண்ணி ஃபைனலாக கொலை பண்ணிட்டாங்க. இந்த ஷாக்ல இருந்து மீள முடியாமல் என்னோட அப்பா கிட்டத்தட்ட 7 வருஷமாக ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஒருவேளை இப்போ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணனா என்னோட வாழ்க்கையுமே எங்கள் அக்கா வாழ்க்கை மாதிரி ஆகிரும், ஸோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு ஓப்பனாக சொல்லிடுறா. அதுக்கு அந்த டாக்டர் நீ தேவையில்லாமல் பயப்படாத, நீ எங்கள் டீமில் வந்து சேர்ந்ததுனால நான் உனக்கு 10 வருஷ சேலரியை மொத்தமாக கொடுத்துட்றேன்னு சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சேஃப்டிக்காக நம்ம இன்சார்ஜ் பொண்ணோட கையில் ஒரு துப்பாக்கியுமே கொடுத்துட்றாங்க. பட் இவளுக்கு எங்கே ஒரு வேலை இப்போ இந்த ஹாஸ்டலில் பணைய கைதிகளாக இருந்துட்டு இருக்க பொண்ணுங்க ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நார்த் கொரியன்ஸுக்கு ஹெல்ப் பண்ண மேட்ரை மாட்டி விட்டுருவாங்களோன்னு நினச்சி ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறா. ஆனால் டாக்டர் இவளுக்கு நிறையவே பணம் கொடுத்ததுனால அவங்க கேட்ட விஷயத்துக்கு நம்ம இன்சார்ஜ் பொண்ணால் நோன்னு சொல்ல முடியலை. பார்த்தா அதுக்கு டாக்டர் வேற நீ பயந்துட்டு இருக்க மாதிரி இப்போ இங்கே பணைய கைதிகளாக இருந்துட்டு இருக்க பொண்ணுங்க உன்னை பற்றின உண்மையை வெளியில் போய் சொல்ல மாட்டாங்க, அதுக்கு நான் கேரண்டின்னு சொல்லியிருந்ததுனால
டெஃபினெட்லி இந்த நார்த் கொரியன் ஸ்பைஸ் எல்லாம் உள்ளே இருந்துட்டு இருக்க எல்லாரையுமே கொலை பண்ண போகிறாங்கங்கிறது நம்ம இன்சார்ஜ் பொண்ணுக்கு நல்லாவே புரியுது. ஸோ டாக்டர் கொடுத்த பணத்தை மறைச்சி வைக்கும்போது நம்ம இன்சார்ஜ் பொண்ணு வாக்கி டாக்கியையுமே பார்க்குறா. ஓகே, இந்த வாக்கி டாக்கி யாரோடதாக இருக்குங்கிறத செக் பண்ணுறதுக்காக இன்சார்ஜ் பொண்ணு டியூன் பண்ணுறச்ச கண்ட்ரோல் ரூமில் இருந்துட்டு இருக்க கமிஷனர் வார்டன் பேரை சொல்லி கூப்பிடுறதுனால நம்ம இன்சார்ஜ் பொண்ணு இந்த வாக்கி டாக்கி வார்டனோடது தாங்கிறதையுமே கண்டுபிடிச்சிடுறா. அதுவே இங்கே நம்ம பிளாக் டைகர் வார்டன் கிட்ட நீங்கள் ஹீரோயினை பார்த்துக்கிறதுக்காக தான் எங்கள் ஆளுங்க உங்களை இந்த ஹாஸ்டலில் வார்டனாக அப்பாயிண்ட் பண்ணாங்களான்னு கேட்குறதுக்கு, இல்லை நான் சொன்னாலும் கண்டிப்பாக உங்களுக்குலாம் புரியாது, காலேஜில் படிச்சுட்டு இருக்க பசங்க யாரும் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கம்யூனிஸ்டாக மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஹாஸ்டலில் வார்டனாக இருந்துட்டுருக்கேன்னு போய் சொல்லி சமாளிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயின் கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு அடிக்கடி கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக போராட்டத்துக்கு போவாங்கங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்களும் இது வரைக்கும் அவங்கள ஒரு டைம் கூட தடுத்ததே இல்லை. அப்படி இருக்கச்ச நீங்கள் இப்படி சொல்கிறத கண்டிப்பாக என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாதுன்னு ஹீரோயின் சொல்ல, பாவம் நம்ம வார்டன் என்ன ரிப்ளை பண்ணுறதுனே தெரியாமல் அழுதுடுறாங்க. கட் பண்ணால் ஒரு ஃப்ளாஷ்பேக். ஸ்டார்டிங்கில் நம்ம வார்டனை யாரோ அடித்து காயப்படுத்தி ஒரு பெரிய டேம்லேருந்து கீழே தள்ளிவிட போகிறதா மிரட்டியிருப்பாங்களே, அது வேற யாரும் இல்லை, இந்த கமிஷனர் தான். அதாவது கமிஷனருக்கு நம்ம வார்டன் மேலே க்ரஷ்ங்கிறதுனால உங்களை ஃபாலோ பண்ணி போய் பார்க்கும்போது நம்ம வார்டன் லவ் பண்ணிட்டு இருந்தா அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஒரு நார்த் கொரியன் ஸ்பையாக இருந்திருப்பாங்க. ஸோ அவன் பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து நீயும் நார்த் கொரியாவுக்கு போய் ஒரு ஸ்பை ஆக போறியான்னு கேட்டு தான் இந்த கமிஷனர் நம்ம வார்டனை ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருப்பாரு. ஈவன் நம்ம வார்டன் உயிருக்கு பயந்து கமிஷனர் கிட்ட எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மைகளையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், நீங்கள் எது சொன்னாலுமே கேட்குறேன்னு வாக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த வாக்குனால தான் இப்போ நம்ம வார்டன் விருப்பமே இல்லாமல் இந்த ஹாஸ்டலில் வார்டன் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பட் நம்ம வார்டன் இதை பற்றி யார்கிட்டையுமே சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே போட்டு புழுகிட்டு இருக்கதை நோட் பண்ணுற நம்ம பிளாக் டைகர், இப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லவும் நம்ம வார்டன் பயங்கரமாக டென்ஷன் ஆகி உங்களோட சுயநலத்துக்காக அப்பாவி மக்களை நார்த் கொரியன் ஸ்பைஸ்னு போய் சொல்லி அவங்கள சுட்டு கொலை பண்ணி அதில் கிடைக்கிற மெடலை வாங்கி குத்திக்கிற நீ பேசுறியான்னு கேட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. பாவம் நம்ம பிளாக் டைகர் எவனோ பண்ண தப்புக்கு நாம இப்போ திட்டு வாங்கிட்டு இருக்கோமேன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அடுத்த சீனில் நம்ம டாக்டர் பணைய கைதிகளாக பிடிச்சு வச்சிருக்க எல்லா பொண்ணுங்ககிட்டையும் இதுக்கப்புறம் இன்சார்ஜ் பொண்ணு தான் அவங்க எல்லாரையுமே கண்காணிக்க போகிறாங்க. ஸோ அவங்கள எதிர்த்து யாரும் எதுவும் பேசக்கூடாது, அவங்க சொல்கிறத கேட்கணும்னு ஆர்டர் போடுறதுனால நம்ம சீனியர் செமையா காண்டாகி, நீ நம்ம நாட்டுக்கு துரோகம் பண்ண போறியா, இந்த மேட்ரு மட்டும் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே உன்னை ஓட ஓட விரட்டி கல்லாலேயே அடித்து கொள்ளுவாங்கன்னு சொல்லி மிரட்டுறதுனால இன்சார்ஜ் பொண்ணு அவள் கன்னத்திலேயே பலார்னு அறைய இன்னும் பயங்கரமாக காண்டாகி நம்ம சீனியர் பொண்ணு எழுந்திருக்கிறதுனால டக்குன்னு இன்சார்ஜ் பொண்ணு துப்பாக்கி எடுத்து காட்டிடுறதுனால அவ்வளோதான் அங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே மிரண்டு போயிடுறாங்க. பத்தாததுக்கு அங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்ககிட்டையும் இது வரைக்கும் நீங்கள் என்னை ஒரு டைம் ஆகுது மனுஷியாக மதிச்சிருக்கீங்களா, என் ஃபீலிங்ஸுக்கு தான் மரியாதை கொடுத்துருக்கீங்களா, எப்போ பாரு என்னை பார்த்து சிரிக்கிறது இல்லை காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் போட்டு வந்து எனக்கு முன்னால் நின்று சீன் போட வேண்டியது, அப்போ நான் எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பேன்னு யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா, இல்லைல்ல, அப்புறம் எதுக்காக நான் மட்டும் உங்கள் எல்லாரையும் பற்றி யோசிச்சு பார்க்கணுன்னு கேட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறா. கட் பண்ணால் நம்ம ஹீரோ கேட்ட எவிடன்ஸை ஹேனா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடுறதுனால அந்த ரெக்கார்டரை ப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோக்கு தன்னோட அப்பாவும் சவுத் கொரியாவில் இருந்துட்டு இருக்க ஒரு சில பெரிய பெரிய ஆளுங்களும் சேர்ந்து தன்னோடையும் தன்னோட டீம்மேட்ஸையும் இந்த எலெக்ஷனுக்காக கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்கங்கிற விஷயம் தெரிய வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். இருந்தாலும் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக வேற ஒருத்தரை காண்டாக்ட் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது கரெக்டாக அங்கே டாக்டருமே வந்துடுறாங்க. பட் நம்ம ஹீரோ உண்மையை சொல்லாமல் ஏதேதோ சொல்லி சமாளிச்சிடுறான். அப்போ நம்ம டாக்டர் ஹீரோ கிட்ட நம்ம ஆளுங்களுக்கு இந்த ஹாஸ்டலில் ஏஎன்எஸ்பி டைரக்டரான என்ஜங் ஷோவோட பொண்ணு இருக்காங்கிற மேட்ரு தெரியுமான்னு கேட்குறதுக்கு யா தெரியும்னு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோக்கு வாக்கி டாக்கி மூலமாக மெசேஜுமே வந்துடுது. அதுவே இங்கே நம்ம என்ஜங் ஷூ அந்த நார்த் கொரியன் லேடி ஆஃபீஸருக்கு கால் பண்ணி என் பொண்ணு இந்த மாதிரி இந்த ஹாஸ்டலில் ஒரு பணைய கைதியாக இருக்கா, ஸோ உங்கள் ஆளுங்களை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் உங்ககிட்ட கேட்டு டிமாண்ட் பண்ண பணத்தை இன்னும் கரெக்டாக 3 நாளுக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலனா கண்டிப்பாக அந்த ஹாஸ்டலில் ஃபஸ்ட்டு சாக போகிறது உங்கள் பொண்ணாக தான் இருக்கும்னு சொல்லி அந்த அம்மா பயங்கரமாக மிரட்டிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. தென் நம்ம ஹீரோ ரீசெண்டாக அவங்க நாட்டு கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்த கோட்ஸை டீகோடிங் பண்ணி பார்த்ததுல எலெக்ஷனுக்கு முன்னவே எல்லா பணைய கைதிகளையும் கொலை பண்ணிடுங்கன்னு சொல்லி வந்திருக்கு. பத்தாததுக்கு நம்ம ஹீரோ வேற எங்க இதே மாதிரி தன்னையும் கொலை பண்ண ஆர்டர் போட்டுருவாங்களோன்னு சொல்லி ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறான். கட் பண்ணா ஒரு ஃப்ளாஷ்பேக். ஆக்சுவலாக இப்போ நம்ம ஹீரோ அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருக்க அந்த பெரிய அதிகாரி நம்ம ஹீரோவோட அப்பாவே கிடையாது. ஹீரோவோட உண்மையான அப்பா ஒரு மிலிட்ரி மேன், மக்களை காப்பாற்ற போன இடத்துல இறந்து போயிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சின்ன வயசில் நம்ம ஹீரோவோட தங்கச்சிக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். ஸோ நம்ம ஹீரோ தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக கேபிட்டல் சிட்டியில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது ட்ரெயின் டிக்கெட் இல்லாத காரணத்தினால நம்ம ஹீரோவையும் அவரோட தங்கச்சியையும் பாதியிலேயே இறக்கி விட்டுருப்பாங்க.
அப்போதான் நம்ம ஹீரோ கார்ல போயிட்டு இருக்க அந்த பெரிய அதிகாரியை நோட் பண்ணி என் தங்கச்சியை காப்பாற்ற எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ரொம்பவே கெஞ்சி கேட்டிருப்பாரு. பட் என்னதான் ஸ்டார்டிங்கில் அந்த பெரிய அதிகாரிக்கு நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண மனசு இல்லைனாலும் நம்ம ஹீரோ அவ்வளோ சின்ன வயசுலையே நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பாக கேட்பேன், ப்ளீஸ் என் தங்கச்சியை காப்பாற்ற எனக்கு உதவி பண்ணுங்க, என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன்னு சொல்லியெல்லாம் நம்ம ஹீரோ சின்ன வயசுலேயே வாக்கு கொடுத்துருப்பான். இதனால பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆன அந்த பெரிய அதிகாரி நம்ம ஹீரோவையும் ஹீரோவோட தங்கச்சியையும் தத்தெடுத்து தான் வளர்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ இதெல்லாம் யோசிச்சு பார்க்குற நம்ம ஹீரோ அன்னைக்கு நாம் அந்த பெரிய ஆஃபீஸருக்கு வாக்கு கொடுத்ததுனால தான் இப்போ நம்மளை இந்த நாட்டுக்கு அனுப்பி நம்ம உயிரோட விளையாண்டுட்டு இருக்காரோ என்னமோன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். சிம்பிளாக சொல்ல போனோம்னா நம்ம ஹீரோ எங்கே நாம் அந்த பெரிய ஆஃபீஸரோட உண்மையான பையனாக இருந்திருந்தோன்னா இந்த மாதிரி இந்த நாட்டுக்கு நம்மளை அனுப்பி நம்ம உயிர் கூட விளையாண்டுருப்பாரான்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். கட் பண்ணா நம்ம பிளாக் டைகர் டாக்டர் தலையிலேயே துப்பாக்கியை வச்சிடுறாரு. இதெல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம டாக்டர் யோசிக்கிறதுக்குள்ள கரெக்டாக அங்கே வர நம்ம ஹீரோ டாக்டர் கிட்ட இருக்கிற துப்பாக்கியுமே எடுத்துடுறான். பாவம் டாக்டருக்கு ஒன்றுமே புரியாமல் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் தன்னோட அப்பா தன்னை கைவிட்டதுனால ரொம்பவே ஃபீல் பண்ணுற நம்ம ஹீரோக்கு அழுகையாக வருது. பட் அந்த அழுகை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பேஸ்மெண்ட்டில் கட்டி போட்டு வச்சிருக்க பிளாக் டைகரை மீட் பண்ணி, நீங்கள் சொன்னது கரெக்டு தான், நான் உயிரோட வெளியில் போகணுன்னா அதுக்கு நான் தான் ட்ரை பண்ணணும், ஈவன் நான் உங்கள் எல்லாரையுமே உயிரோட வெளியில் கூட்டிகிட்டு போக முடிவு பண்ணியிருக்கேன், ஸோ உங்களால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறதுக்கு நம்ம பிளாக் டைகருமே யா ஷோர் கண்டிப்பான்னு சொல்லிடுறதுனால நம்ம ஹீரோவுமே பிளாக் டைகரோட கட்டை அவிழ்த்து விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட, நான் மற்ற ஸ்பைஸ் எல்லாம் பேசி கன்வின்ஸ் பண்ணுற வரைக்கும் நீயும் வார்டனும் இங்கேயே இருங்க, நான் இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் 2 பேரும் மேலே வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிளாக் டைகரை கூட்டிகிட்டு அங்கேயிருந்து கிளம்பிடுறான். அதுவே இங்கே இப்போ நம்ம இன்சார்ஜ் பொண்ணு தான் எல்லா ஹோஸ்டேஜஸையும் பார்த்துக்கிற பொறுப்பில் இருந்துட்டு இருக்கிறதுனால நம்ம சீனியர் பொண்ணு வச்சிருக்க ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வர சொல்லி எல்லா ஹோஸ்டேஜஸ்க்கு முன்னாலேயுமே நார்த் கொரியன் ஸ்பைஸ் கூட ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறா. பாவம் பார்த்துட்டு இருக்க எல்லா பொண்ணுங்களுக்குமே பசியில் பயங்கரமாக எச்சி விடுது. இதில் நம்ம லீவ் வேற ஹீரோக்கும் டாக்டருக்கும் கொடுக்காமலே நாம சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு சொல்ல அவங்களுக்குலாம் கொடுக்க இன்னும் நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே ஜாலியாக எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாவம் நம்ம வாட்ச்மேன் தாத்தா பசியில் மயங்கிடுறாரு. இதனால அவரோட பையன் நம்ம இன்சார்ஜ் பொண்ணை பார்த்து, வயசான பேஷண்ட்டை பார்க்க வச்சுட்டு சாப்பிட்றியே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவில்லையான்னு கேட்க அவளுமே மனசிறங்கி வந்து லீடர் பொண்ணுக்கிட்ட ஒரு பிரெட் பேக்கெட்டை கொடுத்து அந்த பிரெட் பேக்கெட்டை வாட்ச்மேன் தாத்தா கிட்டேயுமே கொடுக்க சொல்லிடுறா. ஸோ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் மிலிட்ரி பாய் ஃப்ரெண்டும் இன்சார்ஜ் பொண்ணுக்கிட்ட ரொம்பவே மன்னிப்பு கேட்டு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே கொஞ்சம் சாப்பாடை நீங்கள் ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு கெஞ்சுறதுனால நம்ம இன்சார்ஜ் பொண்ணுமே ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட எல்லா ஸ்நாக்ஸையும் பசங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்கிறா. பட் நம்ம சீனியருக்கு மட்டும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறா. ஏன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்னே நம்ம சீனியருக்கு ஹீரோயின் ஒரு புக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்களே, அந்த புக்கை உனக்கு எழுத்துக்கூட்டி படிக்க தெரியாதுன்னு சொல்லி சீனியர் இன்சார்ஜை பயங்கரமாக கலாய்ச்சிருப்பா. அதுக்கு இப்போ பழி வாங்குறதுக்காக தான் இன்சார்ஜ் பொண்ணு சீனியருக்கு எந்த ஸ்நாக்ஸோ இல்லை சாப்பாடோ கொடுக்கக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டுடுறா. ரொம்ப பாவம் நம்ம சீனியர் பொண்ணு எப்பயோ பண்ண தப்புக்கு இப்போ தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கா. தென் நம்ம ஹீரோ பிளாக் டைகர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் ஒரு கன்னை கொடுக்கவும் அந்த கன்னை யூஸ் பண்ணி தான் நம்ம பிளாக் டைகர் டாக்டரையே லாக் பண்ணியிருப்பாரு. ஈவன் நம்ம ஹீரோவுமே டாக்டர் கிட்ட இருக்கிற கன்னை எடுத்துட்டு டாக்டரை கட்டி போடும்போது, நீ இந்த ஏஎன்எஸ்பி போலீஸ் கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம நாட்டுக்கே துரோகம் பண்ண பார்க்குறியான்னு டாக்டர் கேட்க, நம்மளை ரொம்பவே சேஃபாக திரும்ப நம்ம நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதா சொல்லி தான் இந்த மிஷனுக்காக அங்கேயிருந்து இங்கே அனுப்பி வச்சாங்க. பட் இப்போ நார்த் கொரியன்ஸ் கொடுக்க போகிற பணத்துக்காக நம்மளையே கொலை பண்ண நம்ம நாட்டு கவர்மெண்ட் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ யார் பண்ணுறது கரெக்டு தப்புன்னு நம்ம ஹீரோ ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறான். பத்தாவதுக்கு நம்ம பிளாக் டைகர் வேற நார்த் கொரியாவை பற்றி குறை சொல்கிறதுனால டாக்டர் செமையா காண்டாகி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாத்தையுமே நம்ம டாக்டருக்காகவும் ஹீரோக்காகவும் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வர இன்சார்ஜ் பொண்ணு பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகி அங்கேயிருந்து ஓடும்போது நம்ம ஹீரோவுமே அவளை நோட் பண்ணிடுறான். தென் அவள் நம்ம ஜோ கிட்ட இந்த மாதிரி ஹீரோ உங்களுக்கும் உங்கள் நாட்டுக்கும் துரோகம் பண்ணிட்டாள்னு நடந்த எல்லா மேட்டரையும் சொல்கிறதுனால ஜோவுமே அவகிட்ட நீங்கள் இருக்கிற எல்லா ஹோஸ்டேஜஸையும் பார்த்துக்கோன்னு சொல்லி டாக்டரை காப்பாற்றுறதுக்காக ஓடுறான். பட் இன்சார்ஜ் பொண்ணு வேற ஏதோ ஒரு பிளான் பண்ணி லீ கிட்ட இங்கே இருக்கிற எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து கிளம்பிடுறா. நெக்ஸ்ட் டாக்டரை காப்பாற்ற வந்த இடத்துல நம்ம ஜோக்கும் ஹீரோக்கும் பயங்கரமான ஃபைட் நடக்க ஆரம்பிக்குது. ஃபைனலாக நம்ம பிளாக் டைகர் ஜோவோட தலைக்கு பின்னால் துப்பாக்கியை வச்சு ஜோவை லாக் பண்ணி அவனையுமே கட்டி போட்டுடுறாங்க. இதெல்லாம் நம்ம இன்சார்ஜ் பொண்ணுமே பார்த்துடுறா. தென் நம்ம ஹீரோ ஹேனா ரொம்பவே கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்த அந்த எவிடன்ஸை டாக்டருக்கும் ஜோக்கும் ப்ளே பண்ணி காட்டி, இந்த மாதிரி இப்போ நடக்க போகிற எலெக்ஷனில் சவுத் கொரியாவை சேர்ந்த ஆளுங்கட்சியை வின் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம ஆளுங்க நிறையவே பணம் வாங்கிட்டு இந்த ஹோஸ்டேஜஸ் கூட சேர்த்து நம்மளையுமே கொல்ல சொல்லி ஆர்டர் போட்டாங்கன்னு சொல்லவும் நம்ம டாக்டர் ஹீரோவோட மென்டாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு, இந்த விஷயத்தினால நீ எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இப்போ ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் நம்ம ஃபேமிலியை பற்றி நீ யோசிச்சு பார்த்தியா? ஒருவேளை இப்போ நீ இந்த மாதிரி இங்கே ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்க விஷயம் நம்ம ஆளுங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக உன்னோட தங்கச்சியை கொலை பண்ணிடுவாங்க.
ஈவன் நார்த் கொரியாவில் இருந்துட்டு இருக்க நம்ம எல்லாரோட ஃபேமிலிஸ்க்குமே இதனால பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். அதனால நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இந்த ப்ராப்ளம்ல இருந்து எப்படி நாம எல்லாருமே உயிரோட வெளியில வரலாங்கிறத நம்ம எல்லாருமே பேசி முடிவு பண்ணலான்னு டாக்டர் நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் பண்ண, எங்க நம்ம ஹீரோ இதனால மனசு மாறிடுவானோங்கிற பயத்துல பிளாக் டைகர் டாக்டரை சுடுறதுக்காக துப்பாக்கியை எடுக்கிறத நம்ம ஹீரோவுமே நோட் பண்ணிடுறாரு. பட் இப்போ நம்ம ஹீரோக்கு டாக்டரும் தேவை, அதே நேரம் பிளாக் டைகரோட ஹெல்ப்புமே தேவைங்கிறதுனால டாக்டர் கிட்ட ஒரு வாக்கி டாக்கியை கொடுத்து, ஓகே நான் லாஸ்ட்டாக ஒரே ஒரு சான்ஸ் தரேன், நீங்கள் நம்ம ஆளுங்க கிட்ட பேசி இப்போ என்ன முடிவு எடுத்திருக்காங்கங்கிறத எனக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு சொல்கிறதுனால நம்ம டாக்டருமே வாக்கி டாக்கி மூலமாக நார்த் கொரியன் அஃபீஷியல்ஸை காண்டாக்ட் பண்ணுறாங்க. கட் பண்ணா பேஸ்மெண்ட்டில் நிறையவே ஆரஞ்சஸை பார்க்குற நம்ம ஹீரோயின் வால்டன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவும், வால்டனுமே அதில் ஒன்றை சாப்பிட்டு பார்த்துட்டு மற்ற எல்லா பொண்ணுங்களுக்கும் எடுத்துகிட்டு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போது அங்கே கரெக்டாக வர நம்ம இன்சார்ஜ் பொண்ணு ஹீரோயின் கிட்ட, ஹீரோ மற்ற எல்லா ஸ்பைஸையுமே கட்டி போட்டுட்டதுனால ஒன்றை உடனே மேலே கூட்டிகிட்டு வர சொன்னான்னு சொன்னதும் வால்டன் இவ சொல்கிறத நம்பவே மாட்டாங்க. அப்போ நீங்களுமே என் கூட வாங்கன்னு இன்சார்ஜ் பொண்ணு கூப்பிடுறா. ஸோ நம்ம வார்டன் பொண்ணுங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்குள்ள நைஸாக பேசி நம்ம ஹீரோயினை இன்சார்ஜ் பொண்ணு அங்கே இருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. இதனாலேயே நம்ம வார்டன் அவ மேலே சந்தேகப்படுறாங்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட அவரோட அசிஸ்டன்ட் இந்த மாதிரி சவுத் கொரியாவில் இருந்துட்டு இருக்க நம்ம டாக்டர் ஹீரோவை திரும்ப நம்ம நாட்டுக்கு கூட்டிகிட்டு வரணுமா வேண்டாமான்னு கேட்டு மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவோட அப்பாவே கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. அதுவே இங்கே நம்ம டாக்டருக்கு ஹீரோவை கொலை பண்ண சொல்லி மெசேஜ் வந்துடுறதுனால பாவம் நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு தன்னோட அப்பாவே தன்னை கொலை பண்ண ஆர்டர் போட்டாருன்னு சொல்லி ரொம்பவே மனசோடைஞ்சு போயிடுறான். ப்ளஸ் நம்ம பிளாக் டைகருமே உங்கள் நாட்டுக்கு ரொம்பவே விசுவாசமாக இருந்த ஒரு போராளியவே பணத்துக்காக உங்கள் நாட்டுக்காரங்க கொலை பண்ண முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லவும் செமையா கடுப்பாகிற ஜோ, யார் இவன் போராளியா, இவன் எங்கள் நாட்டையே காட்டி கொடுத்த துரோகின்னு சொல்லி பயங்கரமாக கத்தும்போது இன்சார்ஜ் பொண்ணோட பேச்சை கேட்டு அவ கூட வந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகி, எனக்கு என்னமோ இங்க ப்ராப்ளம் வர மாதிரி தெரியுது, நான் உடனே பேஸ்மெண்ட்டுக்கு போறேன்னு சொல்லி அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது டக்குன்னு நம்ம இன்சார்ஜ் பொண்ணு ஹீரோயினை கன் பாயிண்ட்ல லாக் பண்ணிடுறா. அப்புறம் என்ன, நம்ம இன்சார்ஜ் பொண்ணு லாக் பண்ண ஹீரோயினை அப்படியே துப்பாக்கி முனையிலேயே இப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்க அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போய் ஹீரோ கிட்டையும் பிளாக் டைகர் கிட்டையும், இப்போ நீங்க கன்னை கீழே போட்டுட்டு அவங்க 2 பேரையும் கட்ட அவிழ்த்து வில்லனா ஹீரோயினை போட்டு தள்ளிடுவேன்னு மிரட்ட ஆரம்பிச்சிடுறா. இருந்தாலும் நம்ம பிளாக் டைகரும் ஹீரோவும் எப்படியாவது இன்சார்ஜ் பொண்ணை தடுத்து ஹீரோயினை காப்பாற்றிடலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. பட் நம்ம இன்சார்ஜ் பொண்ணு ஹீரோயினை விடுற மாதிரியே தெரியல. அப்போ நம்ம ஹீரோ, நீ உன் வாழ்க்கையில் இது வரைக்கும் யாரையாவது கொலை பண்ணியிருக்கியா, அப்படி கொலை பண்ணினா கண்டிப்பாக உனக்கு அவங்கள பற்றின ஞாபகங்கள் என்றைக்குமே மறக்கவே மறக்காது. நீ தூங்கும்போது கூட அவங்க உன்கிட்ட உயிர் பிச்சை கேட்ட ஞாபகம் தான் உனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீ என்னதான் அவங்கள பற்றின தாட்ஸ்லேருந்து வெளியில் வரணும்னு ட்ரை பண்ணாலுமே கண்டிப்பாக உன்னால் முடியாது. உன்னோட மனசாட்சியே உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்ல ஆரம்பிச்சிருங்கிற மாதிரி சொல்லி அவளை பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஈவன் அவளுமே லைட்டாக மனசு மாறுற மாதிரி தான் தெரியுது. பட் டாக்டர் விடாமல், நீ இப்போ ஹீரோ சொல்லிட்டு இருக்க விஷயங்களெல்லாம் பற்றி யோசிச்சு பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாத, டைரெக்டாக ஹீரோயினை கூட்டிகிட்டு எங்ககிட்ட வந்துரு, நான் கண்டிப்பாக உன்னோட எல்லா நீட்ஸையுமே ஃபுல்ஃபில் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி நம்ம இன்சார்ஜ் பொண்ணோட வீக்னஸ் என்னவோ அதை கரெக்டாக சொல்லி டாக்டர் இன்சார்ஜ் பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவளுமே திரும்ப ஹீரோ கிட்டையும் பிளாக் டைகர் கிட்டையும், இப்போ நீங்கள் கையில் வச்சிருக்க துப்பாக்கியை கீழே போட்டுட்டு டாக்டரையும் ஜோவையும் கட்ட வெளுத்து விடுங்க, இல்லைனா நான் ஹீரோயினை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிக்கிறா. ஈவன் வேற ஆப்ஷனே இல்லாததுனால நம்ம ஹீரோவும் பிளாக் டைகரும் கன்னை கீழே வச்சிடுறாங்க. அப்போ கரெக்டாக அங்கே வர நம்ம வார்டன், அடி பைத்தியக்காரி என்ன பண்ணிட்டு இருக்கா, ஹீரோயினை விடுன்னு சொல்லி நம்ம இன்சார்ஜ் பொண்ணு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவள் கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சியே இல்லாமல் வார்டன் கிட்ட, இப்படி நீங்கள் குறுக்க வந்தீங்கன்னா நான் உங்களை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறா. பாவம் நம்ம வார்டன் இன்சார்ஜ் பொண்ணுக்கு யாருமே வேலை கொடுக்காதப்போ போனா போதுன்னு சொல்லி தான் இங்கே அவளுக்கு வேலை போட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் முன்னாலேயே இப்படி இவ துப்பாக்கி எடுத்து காட்டுறதுனால ரொம்பவே மனசுடைஞ்சு போய் டக்குன்னு அந்த துப்பாக்கியை பிடிச்சி அவங்களோட ஹார்ட் கிட்ட வச்சு, இப்போ என்ன சுடு பார்ப்போம்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க. என்ன நீங்கள் என்னால் உங்களை கொல்ல முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? டாக்டர் என்னோட அப்பாவை பார்த்துக்கிறதா எனக்கு வாக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி சுட்டுடுறா. ஈவன் நம்ம பிளாக் டைகருமே வார்டனை காப்பாற்றிடுறாங்க. ஆனால் என்ன, டாக்டர் நம்ம இன்சார்ஜ் பொண்ணுக்கிட்ட துப்பாக்கியை கொடுக்கும் போதே அதில் எந்த ஒரு புல்லட்ஸுமே இல்லாமல் தான் கொடுத்துருப்பாங்க. பாவம் இன்சார்ஜ் பொண்ணு ஏமாந்து போயிடுறா. பட் நம்ம வார்டனால் அந்த அதிர்ச்சியிலேருந்து மீள முடியல. ஈவன் நம்ம ஹீரோயினுமே ஒரு மாதிரி ஆகிடுறா. ஆனால் ரொம்ப பாவம் நம்ம இன்சார்ஜ் பொண்ணு இப்படி ஒரு பல்பை எதிர்பார்த்துருக்கவே மாட்டா. அப்படியே ஏக்கத்தோட நம்ம டாக்டரை பார்க்கவும் டாக்டர் அப்படியே தலை குனிஞ்சுக்கிறாங்க. அதுவே இங்கே நம்ம ஹீரோயினோட அப்பா திரும்ப அந்த நார்த் கொரியன் லேடி ஆஃபீஸருக்கு கால் பண்ணி என் பொண்ணை ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஈவன் அந்த அம்மாவுமே நீங்கள் $300 மில்லியன் பணத்தை கொடுத்துட்டு உங்கள் பொண்ணை ரிலீஸ் பண்ணி கூட்டிகிட்டு போங்கன்னு ரிப்ளை பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினோட அப்பா நார்த் கொரியன்ஸ் கேட்ட பணத்தை ரெடி பண்ணுறதுக்காக கேவானுங்கிற ஒருத்தரை தேட ஆரம்பிக்கிறாரு.
இன்னொரு சைடு நம்ம நாம்டெயில் கிட்ட பேசிட்டு இருக்க அந்த கட்சியோட தலைவர் வாண்டடாவே கமிஷனர் கிட்ட, என்னையா என் பையன் மாற்றதா இருந்தா பெரிய பிரச்சனையிலேருந்து அவனை நீ தான் காப்பாத்தினியாமே, என் பையன் கூட உன்னை பத்தி ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்கான். ஸோ நீ என்னோட பையனுக்கு பண்ண ஹெல்ப்புக்காக நான் உன்னை பிளானிங் அண்ட் கோஆர்டினேஷன் டிபார்ட்மெண்ட்டோட புது சீஃபாக அப்பாயிண்ட் பண்ணுறேன்னு வாக்கு கொடுத்துடுறதுனால நம்ம கமிஷனருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுதுன்னு சந்தோஷம் தாங்க முடியல. இதை நோட் பண்ணுற நாம்டெயில் என்னாச்சியான்னு கேட்கவும், நம்ம கமிஷனர் ரொம்பவே நக்கலா, எனக்கு இந்த மாதிரி பெரிய ப்ரமோஷன் கிடைக்க போகுது, ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுனால பயங்கரமாக காண்டாகிற நம்ம நாம்டெயில் வழக்கம் போல் பயங்கரமாக கமிஷனர் காலில் உதச்சிட்டு போகிறாரு. தென் நம்ம கமிஷனருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகிற விஷயம் என்ஜங்ஷுக்குமே தெரிய வருது. ஆனால் இப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் என்ஜங்ஷு கேவானுங்கிற ஒருத்தரை தேடிட்டு இருந்தார்ல, அவரோட போஸ்டிங்க்கு தான் இப்போ நம்ம கமிஷனருமே வரப்போகிறாரு. ஈவன் நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக என்ஜங்ஷு கேவான் கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருப்பாங்க, அதாவது பணம் கேட்டிருப்பாங்க. பட் இப்போ அவரோட போஸ்டிங்க்கு நம்ம கமிஷனர் வரப்போகிறதுனால எப்படி தனக்கு கீழே வேலை பார்த்தவங்கிட்ட தான் பொண்ணை காப்பாற்ற ஹெல்ப் கேட்க போகிறோன்னு தெரியாமல் நம்ம என்ஜங்ஷு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிறாரு. பட் வேற வழி இல்லாமல் கமிஷனரை மீட் பண்ண என்ஜங்ஷுவுமே முடிவு பண்ணிடுறாரு. அடுத்த சீனில் நம்ம கமிஷனர் தனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகிற விஷயத்த தன்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறதுனால அந்த அம்மா தலகால் புரியாமல், அன்னைக்கே எனக்கு ஜோசியக்காரர் சொன்னார் நீங்கள் ரொம்ப பெரிய உயரத்துக்கு போவீங்கன்னு, ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் உடனே ஜோசியக்காரருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன்னு சொல்லி ஜோசியக்காரருக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே நம்ம நாம்டெயிலோட ஒய்ஃபுமே வந்துடுறாங்க. பட் வழக்கத்துக்கு மாறா கமிஷனரோட ஒய்ஃபு நாம்டெயில் ஒய்ஃபை கண்டுக்காததுனால லைட்டாக சந்தேகப்படுற நாம்டெயிலோட ஒய்ஃபு கமிஷனர் ஒய்ஃப் கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்க பொண்ணுக்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது தான் இந்த மாதிரி கமிஷனருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுங்கிற விஷயத்தையுமே அந்த பொண்ணு சொல்கிறதுனால அவ்வளோதான், நாம்டெயில் ஒய்ஃபுக்கு அல்ல கமிஷனர் ஒன்றும் அவ்வளோ பெரிய போஸ்டிங்க்கு ஒர்த் இல்லைன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பத்தாவதுக்கு கமிஷனர் ஒய்ஃபு வர, நான் முக்கியமாக ஒரு ஷாப்பிங்காக போகிறேன், நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறதுனால நாம்டெயில் ஒய்ஃபு இன்னும் பயங்கரமாக காண்டாகிடுறாங்க. கட் பண்ணா நம்ம பிளாக் டைகர் ஹாஸ்டலில் இருந்துட்டு இருக்க எல்லா ஹோஸ்டேஜஸ் கிட்டையும் இந்த மாதிரி நாம ஹீரோ கூட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம ஹீரோ எல்லாரையுமே ரொம்ப சேஃபாக இந்த ஹாஸ்டல்ல இருந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவான். அப்படி இல்லைன்னா ஆளுங்கட்சி இந்த எலெக்ஷனில் வின் பண்ணுறதுக்காக நம்ம எல்லாரையுமே கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லவும் எல்லாருமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஆக்சுவலாக இந்த எல்லா ப்ராப்ளமுக்கும் காரணமே நம்ம பிளாக் டைகர் தான். அன்னைக்கு மட்டும் நம்ம பிளாக் டைகர் எஸ்கேப் ஆகி வெளியில் போகாமல் இருந்திருந்தாள்னா கண்டிப்பாக இந்நேரத்துக்கு இந்த எலெக்ஷன் ஸ்கேமை பற்றி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஈவன் நம்ம என்ஜங்ஷுவும் நாம்டெயிலும் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரி கரெக்டான டைம்குள்ளே நம்ம ஹீரோவையும் அவங்க ஆளுங்களையும் திரும்ப பத்திரமா நார்த் கொரியாக்கே அனுப்பி வச்சிருப்பாங்க. ஆனால் என்ன, நம்ம முந்திரி கொட்ட பிளாக் டைகர் எல்லாத்தையுமே கெடுத்துட்டாரு. இருந்தாலும் பிளாக் டைகரை சும்மாலாம் சொல்லக்கூடாது, எவ்வளோ அடி வாங்கினாலும் தாங்குறாருப்பா. ஹீரோ கிட்ட எவ்வளோ அடி, ஜோ கிட்ட எவ்வளோ அடி, எப்பப்பாப்பா மற்ற எவனாவது இருந்தால் கண்டிப்பாக நான் வெளியில் போய் செத்தே போயிடுறேன்டான்னு சொல்லி இவனுங்க கிட்டே இருந்து எஸ்கேப் ஆகியிருப்பாங்க. பட் நம்ம பிளாக் டைகர் பயங்கரமான அடி தாங்கியாக இருக்காரு. ஆனால் என்ன, நம்ம ஆள் இவ்வளோ சொல்லியுமே ஹோஸ்டேஜஸ் யாரும் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுறதாவே இல்லை, எல்லாரும் ஹீரோவை பயங்கரமாக ப்ளேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் நம்ம பிளாக் டைகர், இந்த மாதிரி ஒரு சில நாட்களுக்கு முன்னே நான் இந்த ஹாஸ்டல்லேருந்து தப்பிச்சு வெளியில் போனேன், பட் என்னோட ஆளுங்களே என்னை கொல்றதுக்காக துப்பாக்கியை தூக்குனதுனால தான் திரும்ப நான் ஹாஸ்டலுக்குள்ளே வந்தேன்னு சொன்னதும் அவ்வளோதான், அங்கே இருக்கிற ஹோஸ்டேஜஸ் எல்லாருமே அலண்டு போயிடுறாங்க. ஈவன் நம்ம ஹீரோவுமே இப்போ நீங்கள் இந்த ஹாஸ்டலுக்குள்ளே இருந்தாலும் இறந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, நீங்கள் வெளியில் தப்பிச்சு போக ட்ரை பண்ணாலுமே கண்டிப்பாக வெளியில் இருக்கிற போலீஸ்லாம் உங்களை கொலை பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் தான் முடிவெடுக்கணும்னு சொல்லிடுறதுனால நம்ம வார்டனுமே ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற எல்லா ஹோஸ்டேஜஸும் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறதா ஒத்துக்கிறாங்க. அதனால நம்ம ஹீரோ, ஓகே இதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஹாஸ்டலில் எங்கே போகணுன்னாலும் தாராளமாக போயிட்டுருக்கலாம், ஆனால் எல்லா கேட் கிட்டேயுமே நாங்கள் போபி ட்ராப் வச்சுருக்கோங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ யாரும் இங்கேருந்து வெளியில் போகணும்னு ட்ரை பண்ணாதீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி வார்டன் கிட்ட வழக்கம் போல் நீங்களே எல்லா பொண்ணுங்களையும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ கிளம்பும்போது சீனியர் பொண்ணு எல்லாம் ஓகே, ஒருத்திக்கு நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி அப்படியே நம்ம இன்சார்ஜ் பொண்ணை பார்த்து திரும்புகிறா. அங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்குமே இன்சார்ஜ் பொண்ணு மேலே செம்ம கோவம். ஏன்னா நார்த் கொரியன்ஸோட சப்போர்ட் இருக்குங்கிற தைரியத்தில் பயங்கரமாக ஆட்டங்காட்டி எல்லாரையுமே ரொம்ப கலாய்ச்சிட்டு இருந்தா இல்லையா, அதனால காண்டாகிற எல்லா பொண்ணுங்களும் இப்போ நம்ம ஹீரோ கிட்ட கண்டிப்பாக இன்சார்ஜ் பொண்ணுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும்னு டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அங்கே இருக்கிற யாருக்குமே நம்ம இன்சார்ஜ் பொண்ணு கையில் வச்சிருந்த துப்பாக்கியில் புல்லட் இல்லை, ப்ளஸ் அவள் பல்பு வாங்கின விஷயமுமே தெரியாது. அதே நேரம் நம்ம ஹீரோ, ஹீரோயின், பிளாக் டைகர், வால்டன் இவங்க 4 பேருமே மற்ற எந்த பொண்ணுங்க கிட்டேயும் இந்த மேட்டரை ஷேர் பண்ணிக்க விரும்பாததுனால அமைதியாக அங்கே எழுந்து கிளம்பிடுறாங்க. பட் என்னதான் இந்த இன்சார்ஜ் பொண்ணை எல்லாருமே காப்பாற்ற ட்ரை பண்ணாலும் இவ எல்லார் மேலேயும் இருக்கிற கோவத்தினால அந்த வாக்கி டாக்கி மூலமாக கமிஷனரை காண்டாக்ட் பண்ணுறா. அவருமே நம்ம வார்டன் தான் காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சி பேச ஆரம்பிக்கிறாரு.
நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி நான் ஒன்றும் வார்டன் பேசலை. இந்த ஹாஸ்டலில் டெலிஃபோன் ஆப்ரேட்டராக வேலை பார்த்துட்டு இருக்க பொண்ணு தான் பேசுகிறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேசணும்னு சொல்லவும் கமிஷனருமே ரொம்ப க்யூரியஸோட என்னன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நார்த் கொரியன் ஸ்பையான ஹீரோவும் சவுத் கொரியன் ஏஎன்எஸ்பி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த போலீஸான பிளாக் டைகரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னு அவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள டக்குன்னு உள்ள வர பிளாக் டைகர் அவகிட்ட இருந்து வாக்கி டாக்கியை வாங்கி கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுடுறாரு. ஸோ நம்ம இன்சார்ஜ் பொண்ணு சொல்ல வந்தது கமிஷனருக்கு சரியா புரியலை. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் இன்சார்ஜ் பொண்ணுகிட்டே இருந்து வாக்கி டாக்கியை வாங்கின நம்ம பிளாக் டைகர், இது யாருது, எத்தனை நாளாக நீ ஏஎன்எஸ்பி ஆளுங்க கூட பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, இந்த வாக்கி டாக்கி வார்டனோடது, நான் ரெஸ்ட் ரூம்லேருந்து தான் எடுத்தேன், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் ஏஎன்எஸ்பி ஆளுங்களையுமே காண்டாக்ட் பண்ணேன்னு ரொம்பவே திமிரா ரிப்ளை பண்ணுறதுனால, இங்கே பாரு பாப்பா, இந்த சுச்சுவேஷன் எங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் நீ பண்ண தப்புக்காக உன்னை நான் அரெஸ்ட் பண்ணணுன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் வார்டன் என்கிட்ட உன்னை விட சொல்லி ரொம்பவே கெஞ்சினதுனால தான் நான் உன்னை போனா போதுன்னு விட்டேன். இல்லைனா நீ பண்ண தப்புனால எத்தனை பேர் சஃபர் ஆகிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா, நீ நார்த் கொரியன் ஸ்பைஸ்க்கு ஹெல்ப் பண்ணது, ஆயுதத்தை காட்டி இங்கே இருக்கிற எல்லாரையுமே மிரட்டினது, ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணது, அப்புறம் ஒருவேளை அந்த துப்பாக்கியில் புல்லட் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு கண்டிப்பாக நீ வார்டனையுமே போட்டு தள்ளியிருப்ப. ஸோ இதெல்லாத்தையுமே சேர்த்து நான் உன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணனா கண்டிப்பாக உன்னால் ஆயுசுக்கும் ஜெயிலேருந்து வெளியிலேயே வர முடியாதுன்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டுறாரு. கட் பண்ணால் 4-5 நாளைக்கு அப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ்ஷான நம்ம ஹாஸ்டேஜஸ் எல்லாருமே டிவி மூலமாக ஹாஸ்டலுக்கு வெளியில் உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கங்கிறத பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு பொண்ணு, நம்மளால் இப்போ இந்த ஹாஸ்டல்லேருந்து வெளியில் போக முடியாதான்னு கேட்குறச்ச இன்னொரு பொண்ணு, அதான் ஏற்கனவே வெளியில் போன பிளாக் டைகரை ஏஎன்எஸ்பி ஆளுங்க கொலை பண்ண ட்ரை பண்ணாங்களே, அதே மாதிரி நம்மளையுமே சுட்டு கொண்டுடுவாங்கன்னு இன்னொரு பொண்ணு சொல்ல, இல்லை அந்த நார்த் கொரியன் ஸ்பை அவன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக நம்மளை ஷீல்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கான், அதனால தான் ஏஎன்எஸ்பி போலீஸையுமே பயமுறுத்தி வச்சிருக்கான்னு லீடர் பொண்ணு சொல்கிறா. ஸோ இப்படியே அங்கே இருக்கிற பொண்ணுங்க ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் முரண்பாடான அந்த கருத்துக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சிலர் பாசிட்டிவாக பேசுவாங்க, ஒரு சிலர் நெகட்டிவாக பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம ஹீரோவை பற்றின ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ போயிட்டுருக்கு. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் நம்ம ஹீரோவும் பிளாக் டைகரும் பேசிகிட்டு இருக்கச்ச, நாம் இந்த மாதிரி டாக்டர் ஒரு நார்த் கொரியன் ஸ்பைங்கிற மேட்ரை ஹேனா கிட்ட சொல்லிடலாமான்னு கேட்குறதுக்கு, ஒருவேளை ஹேனா மூலமாக நாம்டேலுக்கு டாக்டர் ஒரு நார்த் கொரியன் ஸ்பைங்கிற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக யோசிக்காமல் நாம்டேல் இங்கே இருக்கிற எல்லா ஹோஸ்டேஜஸையுமே கொலை பண்ணிடுவான்னு ஹீரோ சொல்ல, ஏன் அப்படின்னு பிளாக் டைகர் கேட்க, இந்த மாதிரி நாம்டேலுக்கும் டாக்டருக்கும் நடுவில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதை யூஸ் பண்ணி தான் டாக்டர் இந்த ஹாஸ்டலுக்குள்ளேயுமே வந்தாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்கிறதுனால, அப்போ உன்னால் டாக்டர்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி நம்ம வழிக்கு கொண்டு வர முடியுமான்னு பிளாக் டைகர் கேட்குறதுக்கு நம்ம ஹீரோவுமே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு ரிப்ளை பண்ணிடுறான். அதுவே இங்கே நம்ம ஆளுங்க லீயை தான் டாக்டருக்கும் ஜோக்கும் காவலுக்கு வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம லீக்கு தான் ஹீரோவை ரொம்பவே பிடிக்கும் இல்லையா, ப்ளஸ் ட்ரைனிங் அப்போது நம்ம லீயோட உயிரை ஹீரோ தான் காப்பாற்றிருப்பாரு. ஸோ நம்ம ஹீரோ எது சொன்னாலுமே லீ கேட்பான். அப்போ நம்ம ஜோ, ஹீரோ ஒரு பொண்ணுக்காக நம்ம நாட்டுக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்கான், நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியான்னு லீ கிட்ட கேட்க, நம்ம லீக்கு தான் இப்போ காது கேட்கல. ஸோ அவன் பாட்டும் அவன் இஷ்டத்துக்கு ஏதேதோ பேசிகிட்டு இருக்கிறதுனால டாக்டர் ஜோ கிட்ட, எப்பா நீங்கள் 2 பேரும் பேசுகிறதுல எனக்கு தலை வெடிச்சிரும் போல, தயவு செஞ்சு வாயை மூடுங்கடான்னு சொல்லிடுறாங்க. கட் பண்ணால் ஒரு ஃப்ளாஷ்பேக், நம்ம டாக்டர் நார்த் கொரியாவிலேருந்து சவுத் கொரியாவுக்கு வரும்போது ஒரு பெரிய மலையிலேருந்து ஸ்லிப் ஆகி ஒரு பெரிய பள்ளத்தில் விழுறதுக்காக போவாங்க. ஆனால் அப்போது கரெக்டாக அங்கே வர நம்ம ஹீரோ டாக்டரையுமே இந்த பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றிடுவான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஒன்றா தான் போவாங்க. அப்போன்னு பார்த்து இந்த பயங்கரமான பனி புயல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் அங்கே ஆரம்பிச்சிடுறதுனால நம்ம ஹீரோ ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அதில் தான் நம்ம ஹீரோவும் டாக்டருமே நைட்டு ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. ஈவன் நம்ம டாக்டருக்குமே அங்கே ரொம்ப பயங்கரமாக குளிரும். ஸோ அவங்கள காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோ தான் நைட்டு ஃபுல்லாக டாக்டரை ஹக் பண்ணியிருப்பாரு. இதனாலேயே நம்ம டாக்டருக்கு ஹீரோ மேலே லவ் வந்திருக்கும். ஸோ அடுத்த நாள் காலையில் இவங்க 2 பேரும் பிரிஞ்சு அவங்கவுங்க வழியில் போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுறதுனால டாக்டர் கிட்ட ஹீரோவோட ஞாபகார்த்தமாக ஏதாவது இருக்கணுங்கிறதுக்காக ஹீரோவோட தங்கச்சி அவருக்கு போட்டு விட்ட செயினை தாங்கிட்ட விற்க சொல்லி கேட்டிருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ தான், இந்த செயின் என்னோட வாழ்க்கையை விட எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று, ஸோ நான் கண்டிப்பாக தரமாட்டேன்னு டாக்டர் கிட்ட ரிப்ளை பண்ணியிருப்பான். இதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்து நம்ம டாக்டர் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீனில் நம்ம என்ஜங் ஷூ கமிஷனரை மீட் பண்ணி, இந்த மாதிரி எலெக்ஷன் ஸ்கேம்காக எனக்கு $300 மில்லியன் பணம் தேவைப்படுது, நீ தான் இப்போ ஓபிசியோட சீஃப் ஆகிட்டில, அதனால் உன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஃபண்டு பணத்தை எனக்கு கொஞ்சம் கொடுன்னு கேட்குறதுக்கு அவருமே ஓகேன்னு சொல்லிடுறாரு. கட் பண்ணால் இங்கே நாம்டேயில் என்னமோ இப்போ இங்கே நடந்துட்டு இருக்க எல்லா ப்ராப்ளமுக்குமே நம்ம ஹேனா தான் காரணங்கிற மாதிரி அவளை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே வர நம்ம என்ஜங் ஷூ, ஹேனா இப்போ ஹாஸ்டலில் இருந்த எல்லா பொண்ணுங்களையுமே வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தா இல்லையா, அந்த ஃபுட்டேஜை கேட்குறாங்க.
நம்ம ஹீரோ கிட்டே இருந்துமே கால் வருதுனால நாம்டெயில் சீக்கிரமாக அந்த ஃபுட்டேஜ் அனுப்பி வைங்கன்னு கேட்கறதுனால ஓகே நீங்கள் ஹேனாவை அனுப்பி வைங்கன்னு ஹீரோ சொல்ல பக்கத்தில் இருக்கிற நம்ம பிளாக் டைகர் ரொம்ப பசிக்குது ஏதாவது சாப்பாடு கேளுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னே லீ சிக்கன் சூப் கேட்டாங்க இல்லையா அந்த விஷயம் ஞாபகம் வருதுனால ஹீரோ பிளாக் டைகர் கிட்ட சவுத் கொரியாவில் எந்த சிக்கன் சூப் நல்லா இருக்கும்னு கேட்கவும் நம்ம பிளாக் டைகரும் ஏதோ பேரெல்லாம் சொல்கிறாரு. பட் நம்ம ஹீரோ இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி நாம்டெயில் கிட்ட 50 பேர் சாப்பிட்ற மாதிரி ஃப்ரைட் சிக்கன் அனுப்பி வைங்கன்னு சொல்லவும் நாம்டெயிலுக்கா பயங்கர காண்டாகுது. அடே என்னடா பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்க, நீ என்ன மறு வீட்டுக்கு வந்த மருமகனா ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு இவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு ஃப்ரைட் சிக்கன் கேட்குதா உனக்குன்னு நாம்டெயில் கேட்டு பயங்கரமாக கத்த பின்னால் இருந்துட்டு இருக்க ஒரு கமாண்டோவுமே ஆமாம் இவ்வளோ பெரிய பயங்கரமான கன் ஃபைட்டுக்கு அப்புறம் நாம் ஹாஸ்டலுக்குள்ளே ஃப்ரைட் சிக்கன் அனுப்பி வச்சோன்னா கண்டிப்பாக வெளியில இருந்து பார்த்துட்டு இருக்க ரிப்போர்ட்டர்ஸ்க்கு நம்ம மேலே சந்தேகம் வரும்னு சொல்லி வார்ன் பண்ணுறாரு. பட் நம்ம ஹேனா நான் யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி பேஸ்மெண்ட்டில் இருந்துட்டு இருக்க எக்ஸிட் வழியாக ஃப்ரைட் சிக்கன் எல்லாத்தையுமே ஹாஸ்டலுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறேன்னு ஒத்துக்கிறா. தென் நம்ம ஹேனா சொன்ன மாதிரி எல்லா ஃப்ரைட் சிக்கன்ஸையுமே ஹாஸ்டலுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்ததும் மிலிட்ரி பாய் ஃப்ரெண்ட் வாட்ச்மேன் தாத்தாவோட பையன் ஹீரோவோட ஃப்ரெண்டு இவங்க 3 பேருமே சாப்பாடை எடுத்துகிட்டு உள்ளே போயிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹேனா ஹீரோ கிட்ட பிளாக் டைகரை பார்க்கணுன்னு கேட்கவும் நம்ம ஆளுமே ஸ்டைலாக அப்படியே கதவை ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஹீரோவும் பிளாக் டைகரும் பக்கத்தில் நிற்கிறதுனால பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுற நம்ம ஹேனா ஒரு நார்த் கொரியன் ஸ்பையும் ஏஎன்எஸ்பி போலீஸும் பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நிற்கிறத என்னால் நம்பவே முடியலன்னு சொல்லி நம்ம ஹேனா ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுறா. சரிப்பா எதுவாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்டுட்டு பேசலான்னு சொல்லி நம்ம ஹீரோ உள்ளே போனதுமே ஹேனா பிளாக் டைகர் கிட்ட நீங்கள் எதுக்காக ஹீரோ கிட்ட நான் உங்களோட ஃபியான்சேன்னு சொன்னீங்கன்னு கேட்கும்போது நம்ம 2 பேருக்கும் தான் ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுல, ஸோ எப்படியா இருந்தாலும் நான் கண்டிப்பாக ஒன்றை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு நம்ம பிளாக் டைகர் சொல்லவும் ஹேனாக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. கட் பண்ணால் நம்ம வார்டன் ஹாஸ்டலில் இருந்துட்டு இருக்க எல்லா ஹோஸ்டேஜஸுக்கும் லாஸ்ட்டாக நம்ம ஹீரோ ஒரு 30 பொண்ணுங்களை ரிலீஸ் பண்ணான அவங்க எல்லாரையுமே கூட ஏஎன்எஸ்பி ஆளுங்க கண்ணை கட்டி அவங்க ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போனாங்கள அந்த ஃபுட்டேஜை போட்டு காட்டவும் ஆக்சுவலாக இந்த ஃபுட்டேஜ் எடுத்தது வந்து அந்த ரிப்போர்ட்டர் அவர் ஹேனாவோட ஃப்ரெண்டுங்கிறதுனால ஹேனா கிட்ட கொடுத்துருப்பாரு. ஸோ நம்ம ஹேனாவுமே ஃப்ரைட் சிக்கன் எடுத்துகிட்டு வந்த கேப்பில் இந்த ஃபுட்டேஜை நம்ம ஆளுங்க கிட்ட கொடுத்துருப்பா. அதுதான் இப்போ நம்ம வார்டன் பொண்ணுங்க எல்லாருக்குமே போட்டு காட்டிகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஃபுட்டேஜை பார்த்ததுக்கப்புறம் பணைய கைதிகளாக இருந்துட்டு இருக்க எல்லாருமே ஹாஸ்டல்லேருந்து வெளியில் போகிறத விட ஹாஸ்டலுக்குள்ளே நம்ம ஹீரோவோட கண்ட்ரோலில் இருக்கிறது தான் சேஃபுங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அதுவே இங்கே நம்ம ஹீரோ பிளாக் டைகர் ஹேனா இவங்க 3 பேருமே எப்படி இந்த எலெக்ஷன் ஸ்கேமை பற்றி மக்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு சொல்லி யோசிக்கும் போது பேசாமல் நாம் ஒரு பேனர் ரெடி பண்ணி இங்கே ஒட்டிடலாமான்னு பிளாக் டைகர் கேட்க ஹீரோ பயங்கரமாக காண்டாகி நீ என்ன லூஸா, ஒருவேளை நாம் அந்த மாதிரி பண்ணோன்னா கண்டிப்பாக நார்த்தில் இருந்துட்டு இருக்க என்னோட ஃபேமிலி ஜோவோட ஃபேமிலி லியோட ஃபேமிலிக்கு தான் பிரச்சனை வரும். ஸோ வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுன்னு சொல்லி திரும்ப எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹேனா இப்போ நான் உங்களுக்கு எவிடன்ஸாக கொடுத்தேன்னா இந்த ரெக்கார்டர்லாம் அது எல்லாத்தையுமே காப்பி பண்ணி ப்ரெஸ்ஸுக்கும் மீடியாவுக்கும் கொடுத்துடலாமான்னு கேட்குறா. இல்லை கண்டிப்பாக சரிப்பட்டு வராது, ஏன்னா எல்லா டிவி ஸ்டேஷன்லேயும் நியூஸ் பேப்பர் ஆஃபீஸ்லேயும் நம்ம ஆளுங்க இருக்காங்க. ஒருவேளை நாம் போய் எவிடன்ஸை கொடுத்தோன்னாலுமே கண்டிப்பாக அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, நமக்கு தான் பிரச்சனைன்னு பிளாக் டைகர் சொல்ல நாம் எதுக்காக அந்தந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ் மூலமாக உள்ளே கொண்டு போகணும், பேசாமல் ஸ்ட்ரைட்டாக மேனேஜிங் எடிட்டர்னு ஒருத்தங்க இருப்பாங்களே அவங்ககிட்டயே டேரெக்டாக இந்த எவிடன்ஸை போய் கொடுத்தோன்னா அட்லீஸ்ட் டிஆர்பிக்காகவாவது இதை யூஸ் பண்ணிப்பாங்கன்னு ஹேனா ஒரு சூப்பரான ஐடியாவை கொடுத்துட்றா. ஈவன் நம்ம ஹீரோக்குமே இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த கேஸ் கூட நம்ம ப்ரொஃபஸர் ஹானோட கேஸுமே வருது இல்லையா. ஸோ ப்ரொஃபஸர் ஹானோட கேஸு வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் யஞ்சங் ஷூவும் நாம்டெயிலும் யதார்த்தமாக தப்பிக்கிறதுக்காக ஹாஸ்டலுக்குள்ளே போன நம்ம ஹீரோ கிட்ட அங்கே இருந்துட்டு இருக்க எல்லா பொண்ணுங்களையுமே பணைய கைதிகளாக பிடிச்சு வச்சு மிரட்ட சொல்லி ஆர்டர் போட்டிருப்பாங்க. பட் இப்போ தான் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இங்கே வந்த வேலை ஒன்று, பட் இப்போ நடந்துட்டு இருக்கிறது வேறங்கிறது புரியுறதுனால ஹேனா சொன்ன ஐடியாக்குமே ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ப்ரெஸ்ஸுக்கும் மீடியாவுக்கும் அனுப்பி வைக்கிறதுக்காக ஹேனா கொடுத்த அந்த டேப்பை காப்பி பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்கிற கேசட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின்காக வாங்கி கொடுத்த கேசட்டை பார்க்கறதுனால அப்படியே நம்ம ஹீரோக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துட்டு போகுது. ஸோ வேறு ஒரு கேசட்டில் இதை காப்பி பண்ணலான்னு சொல்லி நம்ம ஹீரோ இன்னொரு கேசட்டை ப்ளே பண்ணி பார்க்குறான். அதில் நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்தது, பேசினது, ஹீரோ கூட பழகுனது, ஹீரோவை பார்த்ததுமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே ரொம்ப கிளியராக அந்த கேசட்டில் பேசி வச்சுருப்பா. இப்படி நம்ம ஹீரோயின் பேசியிருக்கதை கேட்கும்போது நம்ம ஹீரோக்குமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. பட் இப்போ தான் நம்ம ஹீரோ காதலா கண்ட்ரியா கடமையான்னு சொல்லி பல குழப்பத்தில் மாட்டிக்கிட்டான் இல்லையா, அதனால ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிடுறான். இருந்தாலும் ஹீரோயின் கிட்ட தான் மனசில் இருக்கிற விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காக ஏதோ ரெக்கார்ட் பண்ணுறான். பட் நம்ம ஹீரோ என்ன பேசி அந்த டேப்பில் ரெக்கார்ட் பண்ணுறாங்கிறத நமக்கு காட்ட மாட்டாங்க. கட் பண்ணால் ஹாஸ்டலுக்குள்ளே இருந்துட்டு இருக்க எல்லா ஹோஸ்டேஜஸுமே ஏதோ பிக்னிக்கு வந்த மாதிரி ரொம்பவே ஜாலியாக ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டுக்கிட்டே வீடியோவில் பேசுகிறதுனால
செம்ம கடுப்பாகிற நாம்டேயில் கண்டிப்பாக இந்த ஃபுட்டேஜை நம்மளால் ப்ரெஸ்ஸுக்கும் மீடியாவுக்கும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஹேனாவை திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. பட் நம்ம ஹேனா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை சார், என்கிட்ட இருந்து சிக்கனையும் கேமராவையும் வாங்கிட்டு பேஸ்மெண்ட்லேயே உட்கார வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சார் என்கிட்ட கேமராவையே கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம ஹேனா வாய் கூசாமல் போய் சொல்லிடுறா. தென் நம்ம ஹீரோயின் அந்த வீடியோவில் பேசுகிறத பார்த்து நம்ம ஹீரோயினோட அப்பா என்ஜங்ஷு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தென் இங்கே நம்ம லீ ஜோவையும் டாக்டரையும் பார்க்க வச்சுக்கிட்டே சிக்கனை வெளுன்னு வெளுக்கிறான். ஆக்சுவலாக லீ சாப்பிட்றத பார்க்கும்போது எனக்கே KFCக்கு போய் சாப்பிடணும் போல இருந்தது. ஓகே, நவ் பேக் டு த ஸ்டோரி. இப்படி நம்ம லீ உட்காந்து பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வர நம்ம ஹீரோவும் பிளாக் டைகரும் ஹீரோயின் கிட்ட ஒரு பேக் ஃப்ரைட் சிக்கன் எடுத்துக்க சொல்லிட்டு டாக்டரையும் ஜோவையும் பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஹேனா இப்போ கொண்டு வந்த எவிடன்ஸை டாக்டர்கிட்டையும் ப்ளே பண்ணி காட்டுறதுனால நம்ம டாக்டர் அவங்க நாட்டு கவர்மெண்ட் ஹீரோவை மட்டும் இல்லை, அவங்க ஜோ லீ இவங்க 3 பேரையுமே கைவிட்டுட்டாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட ஓகே நம்ம எல்லாருமே இங்கேருந்து சேஃபாக வெளியில் போகிறதுக்கு நானுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம டாக்டருமே ஹீரோ டீமில் வந்து ஜாயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹீரோ கிட்ட காஃபி வேணும்னு கேட்குறதுனால நம்ம ஹீரோவுமே டாக்டரை மேலே கூட்டிகிட்டு போகிறான். இதெல்லாம் பார்த்து அக்செப்டே பண்ணிக்க முடியாத நம்ம ஜோ ஹீரோ கிட்ட நீ நம்ம நாட்டுக்கு துரோகம் பண்ணது பத்தாதுன்னு இப்போ டாக்டரையுமே கூட்டு சேர்த்துக்கிட்டியா? உன்னை கொலை பண்ண சொல்லி எனக்கு ஏற்கனவே மேலிடத்துலேருந்து ஆர்டர் வந்தது, ஆனால் நான் தான் போனா போதுன்னு விட்டுட்டேன். பட் எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு இப்போ என்னையே கட்டி போட்டு அரெஸ்ட் பண்ணிட்ட பாத்தியான்னு கேட்டு நம்ம ஜோ பயங்கரமாக கத்துறான். அப்போதான் நம்ம ஹீரோக்கு தான் இந்த சவுத் கொரியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இல்லை, நார்த் கொரியாவிலேருந்து சவுத் கொரியாவுக்கு கிளம்புறதுக்கு முன்னவே தன்னை கொலை பண்ண யாரோ பிளான் போட்டாங்கங்கிற மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே ஷாக் ஆகி அழ ஆரம்பிச்சிடுறான். ஸோ அப்படி நம்ம ஹீரோ ரொம்பவே டிப்ரெஷனில் மாடியில் தனியாக நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை மீட் பண்ணுற ஹீரோயின் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக அந்த பழைய வார்டனோட பேய் ரூம்குள்ளே மறைச்சி வச்சுருந்தா இல்லையா, அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு விசேஷமான காஃபி மேக்கரில் ஹீரோவுக்கு காஃபி போட்டு கொடுக்குறா. ஆக்சுவலாக அந்த காஃபி மேக்கர் நம்ம ஹீரோயினோட அம்மாவோடது. பட் அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினோட சித்தி அவங்களுக்கு சொந்தமான எல்லா பொருளையுமே தூக்கி போட்டிருப்பாங்க. பட் நம்ம ஹீரோயின் அந்த காஃபி மேக்கரை மட்டும் பத்திரமா பாதுகாப்பா. எதுக்காகனா இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் எப்பயாவது ரொம்பவே சோகமாக இருந்தானா இந்த காஃபி மேக்கரில் காஃபி போட்டு குடிக்கிறது மூலமாக நம்ம ஹீரோயின் ஒரு சில விஷயங்களை மறக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா, அந்த எல்லா விஷயத்தையுமே மறந்துடுவேன்னு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவுமே அந்த காஃபியை குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் நீங்கள் எந்த விஷயத்த மறக்க ஆசைப்படுறீங்கன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் அமைதியாக இருக்கவும் நம்ம ஹீரோயின் அன்னைக்கு நீங்கள் என்ன இந்த கேசட் ஷாப்பில் பார்க்கும்போது நான் ஒரு கேவலமான பாட்டு பாடினேன், அந்த பாட்டை மறக்க ஆசைப்படுறேன்னு ரொம்பவே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறதுனால நம்ம ஹீரோ நான் அதை மட்டும் மறக்கவே மாட்டேன், பிகாஸ் நீ அப்போ பாடின அந்த பாட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு ரொம்பவே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே ரிப்ளை பண்ணுறான். அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயினுமே ஹீரோவோட இந்த பேச்சினால ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரெஸ் ஆகிடுறா. ப்ளஸ் நம்ம ஹீரோவுமே ஹீரோயின் போட்டு கொடுத்த அந்த காஃபியை குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு வழியாக இத்தனை எபிசோடுக்கு அப்புறம் ஃபைனலாக நம்ம ஹீரோயினுக்குமே கிஸ் பண்ணிடுறான். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்க ஒரு பெரிய சைஸ் பிங்க் கலர் மொசக்குட்டி டிவி ஸ்டேஷனுக்குள்ளே போனதும் அங்கே இருக்கிற குழந்தைங்களாம் ஐ முயலுன்னு அது கூட விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. பட் எல்லா குழந்தைங்களுக்கும் டேக்கா கொடுத்துட்டு சீஃப் எடிட்டர் ரூமில் டாப் சீக்ரெட்டுங்கிற கவரை வச்சுட்டு அந்த மொசக்குட்டி அங்கேருந்து கிளம்பிடுது. இது வேற யாரும் இல்லை, நம்ம ஹேனா தான். ஆக்சுவலாக லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ காப்பி பண்ணி கொடுத்த எவிடன்ஸை யாருக்கும் தெரியாமல் சப்மிட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஹேனா இப்படி மாறுவேஷம் போட்டு போயிட்டுருக்கா. ஃபைனலாக வேலையை முடிச்சதுக்கப்புறம் நம்ம பிளாக் டைகருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் சரி பேபிமா நீ பத்திரமா திரும்ப வந்து சேருன்னு பிளாக் டைகர் ரிப்ளை பண்ணுறதுனால ஹேனா பயங்கர டச்சிங் ஆகிடுறா. தென் நம்ம பிளாக் டைகர் ஹீரோ கிட்ட என்னதான் டாக்டர் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறதா சொன்னாலுமே இன்னும் எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை வரலன்னு சொல்லவும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ டாக்டரோட கட்டெல்லாம் அவிழ்த்து விட்டு உங்களுக்கு டீ வேணுமான்னு கேட்குறதுக்கு டாக்டருமே ஓகேன்னு சொல்லிடுறதுனால நம்ம ஹீரோ டீ போட போகிற கேப்பில் டாக்டர் திருட்டுத்தனமாக ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து ஹீரோவை குத்துறதுக்காக வரும்போது ஷேடோ மூலமாக பார்த்து நம்ம ஹீரோ உஷாராகி டாக்டர் கூட ஃபைட் பண்ணி ஃபைனலாக டாக்டரையுமே டிஃபென்ஸ் பண்ணிடுறாரு. பட் டாக்டர்கிட்டே இருந்து வாங்கின கத்தியை திரும்ப டாக்டர்கிட்டயே கொடுத்து எங்கள் அப்பா தான் என்ன உங்களை கொலை பண்ண சொல்லி ஆர்டர் போட்டதே, ஸோ நீங்கள் என்னை தாராளமாக குத்தி கொலை பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமாக கண்கலங்கவும் என்ன இந்த மிஷனுக்காக நம்ம எல்லாரையுமே இங்கே அனுப்பி வச்ச அந்த பெரிய ஆஃபீஸர் உன்னோட அப்பாவான்னு கேட்டு டாக்டர் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. கட் பண்ணா இங்கே நார்த் கொரியாவில் இருந்துட்டு இருக்க நம்ம ஹீரோட அப்பா கிட்ட அவரோட அசிஸ்டன்ட் இந்த மாதிரி உங்கள் பையன் சவுத் கொரியாவை சேர்ந்த ஏஎன்எஸ்பி போலீஸான பிளாக் டைகர் கூட சேர்ந்து ஹாஸ்டலுக்குள்ளே இருந்துட்டு இருக்க எல்லா பணைய கைதிகளையும் சேஃபாக வெளியில் கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கதா ஹாஸ்டல்லேருந்தே நமக்கு மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லவும் ஓகே இதை நான் பார்த்துக்கிறேன், பட் இந்த விஷயம் அந்த லேடி ஆஃபீஸருக்கு தெரிய வேண்டான்னு நம்ம ஹீரோட அப்பா அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட ரிப்ளை பண்ணிடுறாரு.
அதுவே இங்கே நம்ம ஹீரோ டாக்டருக்கு சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்க சொல்கிறாரு. பட் நம்ம டாக்டர், நான் இப்போ உன்னை கொலை பண்ண வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன், இருந்தாலும் நீ என்கிட்ட இருந்து கொஞ்சம் உஷாராகவே இரு, ஏன்னா நம்ம ஆளுங்க என்ன நம்புறாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, இங்கே பாருங்க, இப்போ நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை நம்ம நாட்டு கவர்மெண்ட் பிளான் பண்ணது தானே தவிர நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கையை இன்னைய வரைக்கும் நம்ம யாருமே வாழலை. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நார்த் கொரியன் ஸ்பையாவோ இல்லை டாக்டராவோ இருக்க வேண்டாம். இன்னைக்கு நைட்டு எப்படியும் நான் கண்டிப்பாக உங்களை இந்த ஹாஸ்டல்லேருந்து வெளியில் அனுப்பி வச்சிருவேன். நீங்களுமே நாம்டேயில் கண்ணில் படாமல் வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கு போய் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழுங்கன்னு ஹீரோ சொல்ல, நீயுமே இப்போ நம்ம நாட்டு கவர்மெண்டோட ஆர்டருக்கு அகெயின்ஸ்டாக தான் வேலை பார்த்துட்டு இருக்க. ஸோ நம்ம ஹீரோவையும் டாக்டர் வேற ஒரு நாட்டில் போய் வாழ சொல்கிறாங்க. பட் என்னால் வேற ஒரு கண்ட்ரிக்கு போய் வாழ முடியாதுங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே சோகமாக அந்த ரூம்லேருந்து வெளியில் போயிடுறான். அடுத்த சீனில் நம்ம என்ஜங்ஷு ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக கமிஷனர் கிட்ட பணம் கேட்கும்போது கமிஷனர் ரொம்பவே திமிரா, நான் எதுக்கும் ஒரு வார்த்தை பிரசிடென்ட் கிட்ட, அதாவது அந்த கட்சியோட தலைவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன்னு சொல்லவும் என்ஜங்ஷுக்கு லைட்டாக காண்டாகிடுது. பட் எங்கே நாம கோவப்பட்டுட்டா கமிஷனர் தனக்கு பணம் கொடுக்காம போயிடுவானோங்கிற பயத்தில், இங்கே பாருப்பா, நம்ம பிரசிடென்ட்டுமே எப்படியாவது எலெக்ஷனுக்குள்ளே இந்த ஹோஸ்டேஜஸ் ப்ராப்ளமை முடிவுக்கு கொண்டு வரணும்னு தான் சொல்லிட்டு இருக்காரு, அதுக்கு தான் நான் உன்கிட்ட பணம் கேட்குறேன்னு ஒரு பிட்ட போடவும், இந்த கமிஷனர் இப்போ என்னால் பணம் தர முடியும், பணம் தர முடியாது, இந்த 2 பதிலை தவிர இப்போ தரேன் அப்புறம் தரேன்னு சொல்லி இழுத்தடிக்க ஆரம்பிக்கிறாரு. பாவம் நம்ம என்ஜங்ஷு எப்படியாவது பேசி தன்னோட பொண்ணை காப்பாற்றுறதுக்காக கமிஷனர்கிட்டே இருந்து பணத்தை வாங்கிடலான்னு ட்ரை பண்ணும்போது கரெக்டாக நம்ம ஹீரோட அப்பா கால் பண்ணி, அட லூசு பசங்களா, நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வேலையுமே நீங்கள் கரெக்டாக செய்ய மாட்டீங்களா? ஹாஸ்டலுக்குள்ளே இருந்துட்டு இருக்க உங்கள் நாட்டு ஏஎன்எஸ்பி போலீஸும் எங்கள் நாட்டு நார்த் கொரியன் ஸ்பையும் ஒன்றா சேர்ந்துட்டாங்களாமா. இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பாக எலெக்ஷனுக்காக நம்ம போட்டு வச்சிருந்த எல்லா பிளானுமே ஃபெயிலியர் ஆகிரும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹாஸ்டலுக்குள்ளே என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர பாருங்கன்னு சொல்லி பயங்கரமாக திட்டிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இதனால நம்ம என்ஜங்ஷு பயங்கரமாக ஷாக் ஆகி ஹாஸ்டலுக்குள்ளே இருந்துட்டு இருக்க யாரோ தான் நார்த் கொரியன்ஸுக்கு மெசேஜ் அனுப்பி வச்சிருக்காங்கங்கிறதையுமே புரிஞ்சுக்கிறாரு. தென் இந்த மேட்ரு நம்ம நாம்டேலுக்கு தெரிய வந்ததும், ஒருவேளை ஹாஸ்டலுக்குள்ளே இருந்துட்டு இருக்க ஹோஸ்டேஜஸ் யாராவது வெளியில் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இப்போ இவங்க பண்ணிட்டு இருக்க எலெக்ஷன் ஸ்கேமை பற்றி வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு போயிருங்கிறதுனால இவ்வளோ நாளாக நம்ம ஹீரோ ஹாஸ்டல் ஃபுல்லாக பாம்பு வச்சு வெடிக்க வச்சு உள்ளே இருந்துட்டு இருக்க எல்லா ஹோஸ்டேஜஸையும் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருந்தானே, அந்த பிளானை இப்போ நம்ம நாம்டேயில் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணி ஹாஸ்டலுக்குள்ளே இருந்துட்டு இருக்க எல்லா ஹோஸ்டேஜஸையும் கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணிடுறாரு. பட் நம்ம என்ஜங்ஷுக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. இருந்தாலும் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஃபஸ்ட்டு என் பொண்ணை நீ அந்த ஹாஸ்டல்லேருந்து வெளியில் கொண்டு வான்னு நாம்டேயில் பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஈவன் நம்ம நாம்டேயிலுமே என்ஜங்ஷுக்கு முன்னால் ஓகேன்னு மண்டையாட்டிட்டு ஒரு கமாண்டோவை தனியாக கூட்டிகிட்டு வந்து அவர்கிட்ட ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை நம்ம கமிஷனர் மறைஞ்சிருந்து பார்த்துடுறாரு. கட் பண்ண ஹாஸ்டலுக்குள்ளே நம்ம வார்டன் ரொம்ப நேரமாக இன்சார்ஜ் பொண்ணோட ரூம் டோரை தட்டியுமே அவள் ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறா. இதெல்லாம் நம்ம கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு, ஹீரோயின் ஃப்ரெண்டு, சீனியர் பொண்ணு, இவங்க 3 பேருமே மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க. தென் வர வழி இல்லாமல் நம்ம வார்டன் ஸ்பேர்கி மூலமாக டோரை ஓப்பன் பண்ணி இன்சார்ஜ் பொண்ணோட ரூமுக்குள்ளே போகிறதுனால அவள் பயங்கரமாக டென்ஷன் ஆகி நீங்கள் எப்படி உள்ளே வரலான்னு கேட்டு ரொம்பவே கத்த ஆரம்பிச்சிடுறா. இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத முட்டாள்தனம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உன்னை காப்பாற்றுறதுக்காக வரமாட்டேன், இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டைம்னு நம்ம வார்டன் சொல்ல, ஏன்னா நீங்கள் என்னை காப்பாற்றுனீங்களா, நீங்கள் ஒரு ஏஎன்எஸ்பி ஏஜென்ட்டுங்கிற விஷயம் இங்கே இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, அவ்வளோதான்னு இன்சார்ஜ் பொண்ணு ரிப்ளை பண்ண, வார்டன் செம்மையா காண்டாகி, பேசுவடி பேசுவ, உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்தேனே, எனக்கு இது தேவைதான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது டக்குன்னு இன்சார்ஜ் பொண்ணு வார்டனை ஸ்டாப் பண்ணி, நீங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக தானே ரெஸ்ட் ரூமுக்கு வாக்கி டாக்கியை எடுத்துகிட்டு போய் ஏஎன்எஸ்பி ஆளுங்க கிட்ட பேச ட்ரை பண்ணீங்கன்னு கேட்க, அவ்வளோதான் நம்ம வார்டனுக்கு அப்போ வருது பாருங்க கோபம். இங்கே பாரு, திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டேன், இந்த மாதிரி ஏதாவது பண்ணினா கண்டிப்பாக நான் உன்னை இதுக்கப்புறம் காப்பாற்ற மாட்டேன், ஈவன் உன்னாலேயே உன்னை காப்பாற்றிக்க முடியாது, ஏன்னா நீ ஒரு சரியான முட்டாள். நார்த் கொரியன்ஸ் உன்கிட்ட துப்பாக்கியை கொடுத்ததும் அதில் புல்லட் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணாமலே நீ என்னை சுடுறதுக்காக ட்ரை பண்ண, இதில் அந்த டாக்டர் வேற உடம்பு சரியில்லாமல் இருக்கிற உன்னோட அப்பாவை காப்பாற்றுவாங்கன்னு நம்பிட்டு இருந்த, டாக்டருக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை, அதனால தான் உன்கிட்ட புல்லட் இல்லாத கன்னை கொடுத்துருக்காங்க. ஸோ நீ யாரை ரொம்ப நம்புறியோ கண்டிப்பாக அவங்க உன்னை ஏமாத்திடுவாங்கங்கிறத நீ நல்லா புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு வார்டன் அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. பட் நம்ம வார்டன் இன்சார்ஜ் பொண்ணை ஹர்ட் பண்ணுங்கிறதுக்காகலாம் இவ்வளோ ஹார்ஷாக பேசியிருக்க மாட்டாங்க, அவளை எப்படியாவது திருத்திடலாங்கிறதுக்காக தான் பேசியிருப்பாங்க. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் நம்ம வார்டனை ஃபாலோ பண்ணி வந்த நம்ம ஆளுங்க 3 பேருமே திரும்ப ரூமுக்கு வந்து ஹீரோயின் கிட்ட, வார்டன் இப்போலாம் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக வியர்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன விஷயமா இருக்கும்னு சொல்லி பேச ஆரம்பிக்கும் போது நம்ம சீனியர் பொண்ணு ரொம்பவே புத்திசாலித்தனமா, அன்னைக்கு நான் இந்த மாதிரி டைனிங் ஹாலில் எல்லாருக்கு முன்னாலேயும் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது பிளாக் டைகரும் நம்ம வார்டனும் ஏதோ ஒரு ரகசியம் பேசிகிட்டு இருந்தாங்க,
மேபி இவங்க 2 பேரும் யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா கிஸ் பண்ணிட்டு இருந்ததை நம்ம இன்சார்ஜ் பொண்ணு பார்த்துட்டா போல. அதனால தான் பிளாக் டைகரும் வால்டனும் அடிக்கடி இன்சார்ஜ் பொண்ணை தனியாக கூட்டிட்டு போய் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும், கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு செம்ம காண்டாகி, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவில்லையா, ஏன் இப்படி தப்பு தப்பா யோசிக்கிறேன்னு கேட்டு பயங்கரமா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு தான் எல்லா உண்மைகளுமே தெரியுமே. ஸோ தான் ஃப்ரெண்ட்ஸ் முன்னால் எதையும் காட்டிக்க வேண்டாங்கிறதுக்காக வயிற்று வலிக்குதுன்னு போய் சொல்லி ரூம்ல இருந்து வெளியில் வரும்போது நம்ம ஹீரோவுமே ஹீரோயினை பார்த்து ஹீரோயினை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறான். அங்கே நம்ம ஹீரோயின் பயங்கரமான ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சதும் ஹீரோ என்ன வேண்டுதல்னு கேட்குறச்ச, இந்த ஹாஸ்டலில் இருந்துட்டு இருக்க எல்லாருமே ரொம்ப சேஃபாக உயிரோட வெளியில் போகணும், முக்கியமாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி திரும்ப உங்கள் நாட்டுக்கு போய் உங்கள் தங்கச்சியை பார்க்கணுன்னு ஹீரோயின் சொல்ல, நீ சொல்கிற எல்லாமே கண்டிப்பாக நடக்கும், நான் ஒன்றை மட்டும் இல்லை இங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களையுமே பாதுகாத்து கண்டிப்பாக சேஃபாக வெளியில் கொண்டு போவேன். ஈவன் அடுத்த வருஷம் இந்த ஹாஸ்டலில் நடக்க போகிற ஓப்பன் ஹவுஸ் பார்ட்டிக்கு, அதாவது நம்ம ஹீரோயின் கூட ஹீரோவை வெளியில் அனுப்பி வைக்கிறதுக்காக ஒரு பார்ட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டால, அந்த பார்ட்டி அடுத்த வருஷம் நடக்கும்போது நீயும் நானும் ரொம்பவே ஜாலியாக இங்கே டான்ஸ் ஆடலாம் விளையாடலான்னு நம்ம ஹீரோ வாக்கு கொடுக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின், அது வரைக்கும் நீங்கள் எங்கே பாதுகாப்பாக இருப்பீங்கன்னு கேட்க, ஹீரோயினோட கையை பிடிச்சு, ஏன் உனக்கு தெரியாதா, நான் ஒரு சூப்பர்மேன், ஸோ நான் எங்கே இருந்தாலுமே பொழைச்சிப்பேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறா. அடுத்த சீனில் நம்ம நாம்டேயிலோட ஒய்ஃபும் என்ஜங் ஷோவோட ஒய்ஃபும் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரே டைமில் அந்த ஜோசியக்காரரை பார்க்க போகிறதுனால வழக்கம் போல் இவங்க 2 பேருக்கு நடுவில் பயங்கரமான வாக்குவாதம் ஸ்டார்ட் ஆகிடுது. அதுவே நம்ம கமிஷனர் ஒய்ஃபு கமிஷனருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிட்டதுனால அந்த ஜோசியக்காரருக்கு கோல்டன் கோல்ஃப் ஸ்டிக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல், நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்காக கார் ப்ரெசென்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறச்ச நாம்டேயிலோட ஒய்ஃபும் என்ஜங் ஷோவோட ஒய்ஃபும் போட்டி போட்டு உள்ளே வராங்க. தென் இவங்க 2 பேரோட பிஹேவியரை வச்சே அந்த ஜோசியக்காரரு, என்ன 13 பொண்ணுங்க இறந்து போவாங்களா மாட்டாங்களாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்கே வந்தீங்களான்னு கேட்கவும், நாம்டேயிலோட ஒய்ஃபு பயங்கர எம்பாரிசிங் ஆகி எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டு என்ஜங் ஷோட ஒய்ஃபை ஒரு பூரிப்பில் போட்டு அடிக்க, நல்ல வேலை அந்த அம்மா ஏதோ நல்ல மூடில் இருந்தது போல எதுவும் ரிப்ளை பண்ணாமல் அமைதியாகவே உட்காந்துருக்கு. ஒருத்தரை பார்த்ததுமே அவங்களுக்கு என்ன விஷயம் தேவைப்படுதுங்கிறத புரிஞ்சுக்கிற சக்தி எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு 4-5 கலர்ஸில் இருக்கிற ஒரு சில ஃப்ளாக்ஸ் எல்லாம் எடுத்து காட்டி இதில் ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லவும், வழக்கம் போல் நம்ம ஆளுங்க 2 பேருமே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடைச்சி நிறுத்துங்க, நானே செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஜோசியக்காரரே ஒரு ரெட் கலர் கொடியை எடுத்து காட்டி, இப்போ நீங்கள் எது ஆசைப்படணும்னு நினச்சி இங்கே வந்தீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறதுனால, எங்கள் 2 பேரில் யார் ஆசைப்பட்டது இப்போ நடக்க போகுதுன்னு கேட்குறச்ச, அப்படியே அந்த ஜோசியக்காரரு நம்ம என்ஜங் ஷோவோட ஒய்ஃபை பார்த்து சிரிக்கவும், அவ்வளோதான் நாம்டேயிலோட ஒய்ஃபு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. அதாவது நம்ம என்ஜங் ஷோவோட ஒய்ஃபு ஆசைப்பட்ட விஷயம் நடக்க போகிறதா ஜோசியக்காரர் சொல்லிடுறாரு. கட் பண்ணால் இந்த எலெக்ஷனே ஒரு ஸ்கேம் தாங்கிறத நிரூபிக்கிறதுக்காக நம்ம ஆளுங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொடுத்த எவிடன்ஸை பற்றி எந்த ஒரு டிவி சேனல்லையுமே பேசாததுனால நம்ம ஹீரோவும் பிளாக் டைகரும் ரொம்பவே அப்செட் ஆகிடுறாங்க. அதே நேரம் நம்ம ஹேனா சப்மிட் பண்ண எல்லா எவிடன்ஸுமே என்ஜங் ஷோ கைக்கு வரதுனால ஹேனாவை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டுடுறாரு. ஸோ கண்ட்ரோல் ரூமுக்கு வர நம்ம ஹேனா தன்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தன்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுமே அங்கே இருந்து கார் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடுறா. அப்புறம் நம்ம நாம்டேயில் ஹீரோக்கு கால் பண்ணி, என்ன தம்பி எங்களை பற்றின எவிடன்ஸை வெளியில் லீக் அவுட் பண்ணி எங்களுக்கே ஆப்பு ஓகே பார்க்குற பார்த்தியா, இங்கே பாரு நாங்கள் சொல்கிற பேச்சு கேட்டு நீ இங்கேயே செத்து போயிட்டீன்னா கண்டிப்பாக உன் நாட்டில் உன்னை ஒரு பெரிய ஹீரோவாக பார்ப்பாங்க, ப்ளஸ் உன் ஃபேமிலிக்குமே நிறைய பணம் கிடைக்கும். பட் நீ ஏன் அதெல்லாம் புரிஞ்சுக்காம ஏன் இப்படி சாக மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டு இருக்கன்னு கேட்டு கத்தவும், இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் கிறுக்குத்தனமாக பேசிகிட்டு இருந்தா கண்டிப்பாக நானே உன்னோட கழுத்து திருப்பி போட்டுருவேன்னு ஹீரோ திட்ட, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு உன் பக்கத்தில் இருக்கான பிளாக் டைகர் புறம்போக்கு, அந்த புறம்போக்கு கிட்ட ஃபோனை கொடுன்னு நாம்டேயில் ரிப்ளை பண்ணவும், என்ன நான் புறம்போக்கா, இந்த எலெக்ஷனில் வின் பண்ணுறதுக்காக நார்த் கொரியன்ஸ் கூட சேர்ந்து இவ்வளோ பெரிய ஸ்கேம் பண்ணிட்டு இருக்க நீ தான் புறம்போக்குன்னு பிளாக் டைகர் சொல்கிறாரு. பேசு மகனே பேசு, எவ்வளோ வேணாலும் பேசு, ஏன்னா இதுக்கப்புறம் உன்னால் இப்படியெல்லாம் பேச முடியாது, பிகாஸ் நான் ஹாஸ்டல் ஃபுல்லாகவே பாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நாளைக்கு அந்த பாம் வெடிச்சதும் நீங்கள் எல்லாருமே பீஸாக சதறி போய் செத்துருவீங்கன்னு நாம்டேயில் வளரிடுறாரு. அவ்வளோதான் நம்ம ஆளுங்க 2 பேருமே பயங்கரமாக உஷாராகி பிளாக் டைகர் ஹீரோ கிட்ட, ஏற்கனவே நீ இந்த ஹாஸ்டலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க பாமோட தன்மை எப்படிப்பட்டதுன்னு கேட்கும்போது, ஒருவேளை நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பாம் வெடிச்சதுன்னா சுற்று வட்டாரத்தில் பல கிலோமீட்டருக்கு தாக்கம் இருக்கும்னு சொல்லி நம்ம ஹீரோ பயமுறுத்தி விட்டுறான். இதனால செம்ம டென்ஷன் ஆகிற நம்ம நாம்டேயில், அப்படி என்னடா ஹெவி கெப்பாசிட்டி இருக்கிற பாம்பை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, அதை விட பவர்ஃபுல்லான பாம்ஸ் எல்லாம் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி கத்தவும், என்ஜங் ஷோக்கு இந்த மாதிரி நாம்டேயில் ஹாஸ்டலை சுற்றி பாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டாருங்கிற மேட்ருமே தெரிஞ்சு போயிடுது. பத்தாவதுக்கு நம்ம பிளாக் டைகர் வர, ஒருவேளை நீங்கள் பிளான் பண்ண மாதிரி இந்த ஹாஸ்டலை வெடிக்க வச்சு எங்கள் எல்லாரையும் கொலை பண்ணிட்டாலும் கண்டிப்பாக சியோல் மக்கள் இந்த எலெக்ஷன் ஒரு ஸ்கேம் தாங்கிறதையுமே கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா சியோல் மக்கள் அந்த அளவுக்கு புத்திசாலின்னு கொளுத்தி போடுறதுனால. அவ்வளோதான் நாம்டேயில் டென்ஷனில் கத்த ஆரம்பிச்சிடுறாரு.
தென் நம்ம பிளாக் டைகர் கிட்ட பேசுகிற யஞ்சங் ஷூ, நீங்கள் எங்களுக்கு அகெயின்ஸ்டாக மீடியாக்கெல்லாம் அனுப்பி வச்ச எல்லா எவிடன்ஸுமே திரும்ப என் கைக்கு வந்துருச்சு. ஸோ ஹேனாக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவர் ரொம்பவே சேஃபாக இருக்கணும்னு நீ நினச்சினா இதுக்கப்புறம் இந்த மாதிரி முட்டாள்தனமாக எதுவும் பண்ணிகிட்டு இருக்காதுன்னு சொல்லி காலை கட் பண்ணிவிட்டு நாம்டேயில் கிட்ட பர்சனலாக பேசுகிறதுக்காக தனியாக கூட்டிகிட்டு வந்து டக்குன்னு நாம்டேயிலோட தலையிலேயே கண்ணை வச்சு நம்ம யஞ்சங் ஷூ, இப்போ நான் இந்த ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணனா கண்டிப்பாக நீ மூளை தெரிச்சு செத்து போயிடுவ, அப்படி நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னா ஒழுங்காக ஹாஸ்டலுக்குள்ளே இருந்துட்டு இருக்க என்னோட பொண்ணை உயிரோட சேஃபாக வெளியில் பத்திரமா மீட்டு கூட்டிகிட்டு வான்னு சொல்லவும் ரொம்பவே பயந்து போகிற நம்ம நாம்டேயிலுமே இப்போ நம்ம யஞ்சங் ஷூ சொன்ன விஷயத்துக்கு ஒத்துக்கிறாரு. ஈவன் இதெல்லாம் மறைஞ்சிருந்து கமிஷனருமே பார்த்துடுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹேனா இன்னுமுமே யார்கிட்டையும் மாட்டாமல் ரொம்பவே சேஃபாக காரில் எஸ்கேப் ஆகிட்டு இருக்கா. அதுவே இங்கே நம்ம ஹீரோ பிளாக் டைகர் கிட்ட இப்போ ரீசெண்டாக நடக்கிற எல்லா விஷயங்களையுமே வச்சு நம்ம ஆளுங்க யாருக்குமே தெரியாமல் அந்த ஹாஸ்டலில் ஒரு நார்த் கொரியன் ஸ்பை இருக்காங்கங்கிறதையுமே கண்டுபிடிச்சு இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ஹீரோயினையும் உன்னையும் தவிர மற்ற யாரையுமே நம்ப மாட்டேன்னு ஹீரோ சொல்ல, நீ சொல்கிறது கூட கரெக்டு தான், ஆனால் என்னதான் வெளியில் இருக்கிறவங்க நம்ம எல்லாரையுமே கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணாலும் கண்டிப்பாக இன்னைக்கு நைட்டுக்குள்ளே எப்படியாவது ஹீரோயினை இங்கேருந்து ரெஸ்கியூ பண்ணி வெளியில் கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நாம் எப்படியாவது நமக்கு தெரியாமல் இந்த ஹாஸ்டலில் இருந்துட்டு இருக்க அந்த இன்னொரு நார்த் கொரியன் ஸ்பை யாருங்கிறத கண்டுபிடிச்சே ஆகணும்னு பிளாக் டைகர் சொல்ல, ஓகே நம்ம இந்த ஹாஸ்டலில் இருந்துட்டு இருக்க எல்லா ஹோஸ்டேஜஸையும் ப்ரேயர் ஹாலில் அசம்பிள் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி பேசலான்னு ஹீரோ ரிப்ளை பண்ணிடுறான். அடுத்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, மிலிட்ரி பாய் ஃப்ரெண்டு, ஹீரோவோட ஃப்ரெண்டு, ஹீரோயினோட ஃப்ரெண்டு, இவங்க 4 பேருமே இந்த ஹாஸ்டல்லேருந்து வெளியில் போக ஏதாவது வழி இருக்குமான்னு செக் பண்ணும்போது அப்போ நம்ம மிலிட்ரி பாய் ஃப்ரெண்ட் ஹீரோவும் பிளாக் டைகரும் அவ்வளோ சொல்லியுமே நாம எதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த ஹாஸ்டல்லேருந்து வெளியில் போக ட்ரை பண்ணணும்னு கேட்குறதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு வழக்கம் போல் பொண்ணுங்களுக்கு முன்னால் சீன் போடுறதுக்காக எடக்கு மடக்கா பதில் சொல்லிட்டு இருக்கச்ச நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற ஸ்பீக்கர் மூலமாக எல்லாரையுமே உடனே ப்ரேயர் ஹாலுக்கு வர சொல்லி கூப்பிடுறான். கட் பண்ண டிவி பேட்டியில் நம்ம கமிஷனர் பிளாக் டைகர் ரொம்பவே தைரியமான போலீஸ், அதனால தான் உள்ளே இருந்துட்டு இருக்க எல்லா பொண்ணுங்களையும் காப்பாற்றுறதுக்காக தன்னோட வாழ்க்கையவே பணயமாக வச்சு இன்னும் அந்த நார்த் கொரியன் ஸ்பைஸ் கூட போராடிட்டு இருக்காருன்னு ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்கதை நம்ம டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ டாக்டர் கிட்ட இந்த எலெக்ஷன் ஸ்கேமை வெளி உலகத்துக்கு கொண்டு வரதுக்காக நாங்கள் பண்ணிட்டு இருக்க பிளான் எல்லாமே வெளியில் இருந்துட்டு இருக்க ஆஃபீஸருங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஈவன் அவங்க நம்ம எல்லாரையுமே கொள்றதுக்காக ஹாஸ்டலை சுற்றி பாம்பு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லவும், என்ன நான் தான் இங்கே நடந்துட்டு இருக்க எல்லாத்தையுமே வெளியில் இருக்கிற ஆஃபீஸருங்களுக்கு தெரியப்படுத்திட்டு இருக்கேன்னு நீ என் மேலேயே சந்தேகப்படுறியான்னு டாக்டர் கேட்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக நான் ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணி தரேன்னு சொன்னேன், பட் நீங்கள் என்னையே ஏமாற்ற பார்க்குறீங்களே, இப்படியே போனால் கண்டிப்பாக நம்ம 2 பேரில் யாராவது ஒருத்தர் செத்துருவோன்னு ஹீரோ சொல்ல, அப்போ நீ சவுத் கொரியன்ஸை காப்பாற்றுறதுக்காக உன்னோட உயிரை இங்கே விட போறியா இல்லை ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக உன்னோட உயிரை விட போறியான்னு டாக்டர் ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஆள் எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் அமைதியாக இருக்கிறதுனால ஹீரோயின் கூட கண்டிப்பாக உன்னால் கடைசி வரைக்கும் வாழ முடியாதுங்கிறது உனக்கே நல்லா தெரியும், அப்புறம் எதுக்காக இப்படிலாம் ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கன்னு டாக்டர் கேட்க, ஹீரோயின் என்ன காப்பாற்றினதுனால நிறையவே கஷ்டப்பட்டுட்டா, ஈவன் அவளுக்கு தேவைப்படுற நிறைய விஷயங்களை இழந்துட்டா. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஹீரோயினுக்கு என்னால் எந்த ஒரு பிரச்சனையுமே நான் வரவிட மாட்டேன்னு ஹீரோ ரிப்ளை பண்ணிடுறான். சரி உன்னோட பிளான் என்ன, நீ உயிரோடு இருக்கிறதுக்காக அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு டாக்டர் கேட்குறாங்க. நான் நார்த் கொரியாவுக்கு திரும்ப போகணும், அப்படி இல்லைனா கண்டிப்பாக என்னோட தங்கச்சியை கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு சேஃப்டிக்காக டாக்டரை கட்டி போட்டுட்டு அங்கேருந்து ரொம்பவே சோகமாக கிளம்பிடுறான். ஈவன் இப்போ நம்ம ஹீரோ எடுத்திருக்க முடிவை நினச்சி நம்ம டாக்டருமே ஹீரோக்கு எதுனா ஆகிருமோன்னு சொல்லி ரொம்பவே சேட் ஆகிடுறாங்க. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் நம்ம பிளாக் டைகர் ப்ரேயர் ஹாலில் இருந்துட்டு இருக்க ஹோஸ்டேஜஸ் கிட்ட எல்லாருமே வந்தாச்சான்னு கேட்கும்போது சமையல்கார அம்மா மட்டும் மிஸ் ஆகிறதா இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஈவன் நிறைய பொண்ணுங்க நேற்று ஈவினிங் தான் நாங்கள் அவங்கள லாஸ்ட்டாக பார்த்தோம், அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறதுனால பிளாக் டைகருக்கு சமையல்கார அம்மா மேலே டவுட் வருது. ஸோ வார்டன் கிட்ட ஒரு முக்கியமான எமர்ஜென்சி, நான் வர வரைக்கும் எல்லா பொண்ணுங்களையும் நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறச்ச நம்ம வார்டனும் மற்ற பொண்ணுங்களும் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. பட் நம்ம பிளாக் டைகர் நீங்கள் எல்லாருமே இங்கே சேஃபாக இருங்க, நான் போயிட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. தென் ஹீரோ கிட்ட டாக்டர் தான் இங்கேருந்து நார்த் கொரியாவுக்கு மெசேஜ் அனுப்பி வைக்கிறாங்களான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ எனக்கு என்னமோ அப்படி தெரியலன்னு ரிப்ளை பண்ணுறதுனால பிளாக் டைகர் பயங்கரமாக டென்ஷன் ஆகி நாம்டேயில் மாதிரி ஒரு பெரிய ஆளு கூட சவகாசம் வச்சிருக்கவ இதை பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம், எனக்கு என்னமோ டாக்டர் மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிடுறாரு. பட் நம்ம ஹீரோ ரொம்பவே ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக டாக்டர் நார்த் கொரியாவுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்க எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை, பிகாஸ் இன்னைக்கு காலையில் அவங்களுக்கு என்னை கொலை பண்ணுறதுக்காக சான்ஸ் கிடைச்சுமே டாக்டர் என்னை கொல்லாமல் விட்டுட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வேலையை டாக்டர் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லைன்னு ஹீரோ சொல்லிடுறதுனால பிளாக் டைகர் லைட்டாக டிசப்பாயிண்ட் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே இருந்துட்டு இருக்க சமையல்கார அம்மாவை கண்டுபிடிச்சி நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது யாரோ நம்ம கிச்சனுக்குள்ளே இல்லீகலாக வந்து சிக்கனை திருடிட்டு போயிருக்காங்க, ஸோ நான் இங்கேயே வெயிட் பண்ணி யார் சிக்கனை திருடினாங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன்னு சமையல்கார அம்மா ரிப்ளை பண்ணவும்
பிளாக் டைகர் சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ என் கூட வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. பட் அந்த அம்மா இல்ல நான் திருடன் யாருங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இங்கே எழுந்து வருவேன்னு சொல்றதுனால பிளாக் டைகர் பயங்கரமா காண்டாகி இப்போ வர போறீங்களா இல்லையான்னு கேட்கவும் அந்த அம்மாவுமே பயந்துடுறாங்க. கட் பண்ணா கட்டி போட்டிருக்க நம்ம ஜோக்கு லீ சிக்கன் ஊட்டி விட ட்ரை பண்ணுறான். பட் நம்ம ஜோ பேசிக்காவே ரொம்ப வரப்பான ஆளுங்கிறதுனால லீயை கண்ணா பின்னான்னு திட்டவும் இப்போ மென்டாலிட்டி எப்படி இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. பட் நம்ம உயிரோட வாழ்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும்னு லீ அட்வைஸ் பண்ணுறான். நம்ம டீம் லீடர் அதாவது நம்ம ஹீரோ நம்ம நாட்டுக்கே துரோகம் பண்ணிட்டான். ஸோ எப்படியும் கண்டிப்பாக நம்ம ஆளுங்க நம்மளையும் கொன்றுவாங்கன்னு ஜோ சொல்ல எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, எனக்கு ஹீரோ மேலே நம்பிக்கை இருக்குது. ஸோ ஹீரோ கண்டிப்பாக என்னை காப்பாற்றிடுவாங்கன்னு லீ ரிப்ளை பண்ணுறான். இதெல்லாம் நம்ம ஹீரோ மேலே இருந்து கேட்டுட்டு தான் இருக்காரு. கட் பண்ணால் ஒரு ஃப்ளாஷ்பேக். இவங்க எல்லாருமே நார்த் கொரியாவில் ட்ரைனிங்கில் இருந்தப்போ இவங்களுக்கு ரொம்ப நாளாக குடைச்சல் கொடுத்துட்டு இருந்த ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் ஒரு சிலரை பிடிச்சு வச்சு இவங்களெல்லாம் கொலை பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஜோ அப்புறம் இறந்து போனார்ல ஸ்டார்டிங்கில் சைனட் சாப்பிட்டு அந்த ஸ்பை இவங்க 3 பேருமே சக்குன்னு குத்தி கொண்டு இருப்பாங்க. பட் நம்ம லீ மட்டும் தயங்குவான். இது நம்ம ஹீரோவுமே நோட் பண்ணியிருப்பாரு. தென் இவங்க எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்க அந்த ஆஃபீஸர் ஒரு சில நேரங்களில் உங்கள் டீமில் இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிரியாக மாறலாம், அதனால நீங்கள் எதுக்கும் ரெடியாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த ட்ரைனிங்கில் இருந்துட்டு இருக்க 20 பேரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு குத்திக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாகுங்க. லாஸ்ட்டாக உங்களில் உயிரோடு இருக்கிற 10 பேரை மட்டும்தான் நாங்கள் அடுத்த கட்ட ட்ரைனிங்க்கு கூட்டிகிட்டு போவோன்னு சொல்கிறதுனால அங்கே இருக்கிற எல்லா நார்த் கொரியன்ஸ் ஏஜென்ட்ஸுமே ரொம்ப பயப்படுறாங்க. பட் நம்ம ஜோ ஒருத்தனை இறக்கமே இல்லாமல் போட்டு தள்ளிடுறதுனால அங்கே இருக்கிற மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவங்கக்குள்ளே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோக்கும் லீக்கும் நடுவில் ஃபைட் வர மாதிரி இருக்கும். பட் நம்ம ஹீரோ லீ கூட சண்டை போட விரும்ப மாட்டான், ஏன்னா லீ தான் ஒரு அப்பாவி இல்லையா. ஆனால் இதை பார்க்குற அந்த பெரிய ஆஃபீஸர் லீ கிட்ட ஹீரோவை கொலை பண்ண சொல்கிறதுனால நம்ம லீயுமே வேற வழி இல்லாமல் ஹீரோ கூட ஃபைட்டுக்காக போவான். பட் நம்ம ஹீரோக்கு லீயை கொலை பண்ண சான்ஸ் கிடைச்சுமே கொலை பண்ண மாட்டாரு. இதை பார்க்குற அந்த ஆஃபீஸர் நம்ம ஹீரோவை கண்ணா பின்னான்னு திட்டவும் இப்போ நீங்கள் எங்களுக்கு கொலை பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்த எங்கள் டீம்மேட்ஸ் எல்லாருமே உயிரோடு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பெரிய அதிகாரிகளாகவும் பெரிய சோல்ஜர்ஸாகவும் வர நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்னால் என்னோட டீம்மேட்ஸையே கொலை பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோ ரிப்ளை பண்ணுறதுனால அங்கே ட்ரைனிங்கில் எழுதிட்டு இருக்க நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் எல்லாருமே கையில் வச்சிருக்க கத்தியை கீழே போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் ஜோ கிட்ட சொல்கிற நம்ம லீ ஒருவேளை அன்னைக்கு ட்ரைனிங்கில் நம்ம ஹீரோ பண்ணது தப்பாக இருந்திருந்தா கண்டிப்பாக நம்ம ஆளுங்க யோசிக்காமல் ஹீரோவை அன்னைக்கே கொலை பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ பேசுனதில் ஒரு நியாயம் இருந்ததுனால தான் அவரை விட்டுட்டு நமக்கு ட்ரைனிங் கொடுத்த ஆஃபீஸருக்கே பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னு லீ சொல்கிறான். அப்போ நம்ம ஜோக்கு அவங்கிட்ட நார்த் கொரியன் லேடி ஆஃபீஸர் நம்ம ஹீரோவை கொலை பண்ண சொல்லி ஆர்டர் போட்ட விஷயம் ஞாபகம் வருதுனால ஹீரோவை நம்ம நாடு மட்டும் இல்லை அவனோட குடும்பமே கைவிட்டுட்டாங்க. ஸோ இப்போ ஹீரோ கூட இருந்துட்டு இருக்க நமக்கும் நம்மளோட ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரப்போகிறது உறுதின்னு சொல்லவும் பாவம் நம்ம லீ ரொம்பவே பயந்து போய் அங்கே வர நம்ம ஹீரோ கிட்ட நம்ம குடும்பத்துக்கெல்லாம் இதுக்கப்புறம் என்னாக போகுதுன்னு கேட்குறான். நீ எதுக்காகவும் பயப்படாத, நம்ம நாட்டுக்கு நாம் திரும்ப போனதுமே என் மேலே மட்டும்தான் தப்பி இருக்கிறதா நம்ம ஆளுங்க கிட்ட நான் சொல்லிடுறேன்னு ஹீரோ ரிப்ளை பண்ண அது வரைக்கும் நம்ம ஆளுங்க நீ பேசுகிறத கேட்டுட்டு இருப்பாங்களான்னு ஜோ கேட்குறான். இப்போ அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ண நமக்கு நேரம் இல்லை. பிகாஸ் நமக்கு தெரியாமலே இந்த ஹாஸ்டலில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் நார்த் கொரியாவுக்கு யாரோ மெசேஜாக அனுப்பி வைக்கிறாங்கன்னு ஹீரோ சொல்ல அப்போ இங்கே இன்னொரு ஸ்பை இருக்காங்களான்னு கேட்டு லீ ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். கட் பண்ணால் நம்ம பிளாக் டைகர் ஹோஸ்டேஜஸ் கிட்ட நாங்கள் வெளியில் இருந்துட்டு இருக்க மக்களுக்கு இந்த எலெக்ஷன் ஸ்கேமை பற்றி தெரியப்படுத்துறதுக்காக ஒரு சில ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்தோம். பட் அதுக்குள்ளே ஏஎன்எஸ்பி ஆளுங்க அதை கண்டுபிடிச்சி தடுத்து நிறுத்திட்டாங்க. ஈவன் இந்த ஹாஸ்டலில் நம்ம கூட இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இங்கே நடந்துட்டு இருக்க எல்லாத்தையுமே வெளியில் இருக்கிற ஏஎன்எஸ்பி ஆளுங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அங்கே இருக்கிற எல்லா ஹோஸ்டேஜஸுமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க. பத்தாவதுக்கு நம்ம பிளாக் டைகர் வேற யார் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கங்கிறத நான் கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லா ரூம்லையுமே செக் பண்ண போறேன்னு சொல்லவும் ஹோஸ்டேஜஸ் எல்லாம் எப்படி இந்த போலீஸ் நம்ம மேலேயே சந்தேகப்படலான்னு பேச ஆரம்பிக்கும் போது டக்குன்னு நம்ம இன்சார்ஜ் பொண்ணு எழுந்து எங்கள் வார்டன் கிட்ட ஒரு வாக்கி டாக்கி இருந்த மேட்ரு உங்களுக்கே நல்லா தெரியும், அப்புறம் எதுக்காக நீங்கள் அவங்க மேலே சந்தேகப்பட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறச்ச இப்போ இந்த வாக்கி டாக்கி என்கிட்ட தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதிலேருந்து வெளியில் மெசேஜ் போக எந்த ஒரு சான்ஸுமே இல்லை. பட் அதை தாண்டி வேறு ஏதாவது வாக்கி டாக்கி இங்கே இருக்காங்கிறது தான் நான் செக் பண்ண போகிறேன்னு நம்ம பிளாக் டைகர் சொல்லும்போது நம்ம சீனியர் பொண்ணு எழுந்து நாங்கள் எல்லாருமே செகண்ட் ஃப்ளோரில் இருந்துட்டு இருக்க ரூமில் தான் தூங்கிட்டு இருக்கோம். பட் இன்சார்ஜ் பொண்ணு மட்டும்தான் அவளோட ரூமில் தனியாக தூங்குறா, அதனால நீங்கள் அவ ரூமில் தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும்னு சொல்லவும் இன்சார்ஜ் பொண்ணு வழக்கம் போல் அவளை திட்டுறது மட்டும் இல்லாமல் எல்லா ஹோஸ்டேஜஸ் கிட்டையும் நம்ம வார்டனுமே ஒரு ஏஎன்எஸ்பி ஏஜென்ட் தான்னு சொல்லி கோத்து விட்டுடுறா. ஸோ பொண்ணுங்க எல்லாருமே ஏன் இப்படி பண்ணீங்க, இவ்வளோ நாளாக எங்களை எதுக்காக நீங்கள் கண்காணிச்சிங்க, எதுக்காக ஒரு ஏஎன்எஸ்பி ஏஜென்ட்டாக இருந்துட்டு எங்கள் ஹாஸ்டலுக்கு வார்டனாக வந்தீங்கன்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
பட் நம்ம பிளாக் டைகர் உங்க எல்லாரையுமே பத்திரமா பாதுகாக்கிறதுக்காக தான் இங்க வார்டன் வந்தாங்கன்னு சொல்றதுக்கு நம்ம கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு, ஓ அப்போ நீங்க எங்களை கண்காணிக்கிறதுக்காக தான் எல்லா இடத்துலையுமே மைக்ரோஃபோன்லாம் ஃபிக்ஸ் பண்ணீங்களா? ப்ளஸ் நாங்கள் ரூமில் இல்லாதப்போ ஸ்பேர் கீ யூஸ் பண்ணி எங்கள் ரூம்குள்ளேயுமே வந்து நீங்கள் செக் பண்ணீங்களான்னு கேட்கவும் பொண்ணுங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஆனால் நம்ம வார்டன் அதுக்கப்புறம் கண்ணாடி போட்டிருக்க பொண்ணை பேச விடாமல் பிளாக் டைகர் கிட்ட நீங்கள் யார் அந்த ஸ்பைங்கிறத கண்டுபிடிங்க, நான் எல்லாரையுமே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறதுனால நம்ம பிளாக் டைகருமே இங்கேருந்து கிளம்பிடுறாரு. பட் என்னன்னு தெரில, நம்ம இன்சார்ஜ் பொண்ணு ரொம்பவே டென்ஷனாக அங்கேருந்து கிளம்புறச்ச நம்ம வார்டன் அவளை ஸ்டாப் பண்ணி இதுக்கப்புறம் நீ ஒரு அடி எடுத்து வச்சினா நீ தான் இங்கே இருக்கிற ஸ்பைன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன்னு சொல்கிறதுனால அவன் ரொம்பவே நக்கலா, நீங்கள் தான் இத்தனை நாளாக ஏஎன்எஸ்பி ஆளுங்களுக்காக இங்கே ஸ்பை பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன ஸ்பைன்னு சொல்கிறீங்களான்னு கேட்டுட்டு அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோயின் வார்டன் ஒன்றும் ஸ்பை இல்லை, ஒருவேளை அவங்க நம்மளை பிரச்சனையில் மாட்டி விடணும்னு நினச்சிருந்தா எப்போவோ பண்ணியிருக்கலாம். ஈவன் நம்ம கண்ணாடி போட்டிருக்க அக்காவும் இன்னொரு அக்காவும் போராட்டத்தில் கலந்துக்கிட்டதுனால போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறதா இருந்தாங்க. பட் நம்ம வார்டன் தான் போலீஸ்கிட்ட பேசி 2 பேரையுமே திரும்ப ஹாஸ்டலுக்குமே கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ வார்டன் நமக்கு பண்ணிகிட்டு இருக்க எல்லாமே நல்லது தாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வார்டன் சொல்கிறதையும் ஏஎன்எஸ்பி போலீஸ் பிளாக் டைகர் சொல்கிறதையும் கேளுங்கன்னு நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டே இருக்கும்போது நைஸாக இன்சார்ஜ் பொண்ணு அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறா. பட் பசங்க 3 பேருமே திரும்ப அவளை அல்லேக்கா ப்ரேயர் ஹால்குள்ளே தூக்கிட்டு வந்துடுறாங்க. தென் நம்ம பிளாக் டைகர் இன்சார்ஜ் பொண்ணோட ரூமில் தேடி பார்க்குறச்ச டாக்டர் கொடுத்த பணத்தையுமே கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ அவளை கூட்டிகிட்டு வந்து டாக்டர் கிட்ட இந்த பணத்தை கொடுத்து தான் நீங்கள் சொல்கிற எல்லா விஷயங்களையும் வெளியில் இருக்கிற ஏஎன்எஸ்பி ஆளுங்களுக்கும் நார்த் கொரியன்ஸுக்கும் இவளை யூஸ் பண்ணி தான் நீங்கள் தெரியப்படுத்திட்டு இருக்கீங்களான்னு கேட்கும்போது, ஏயா நேற்று நைட்லேருந்தே நீங்கள் இப்படி என்னை கட்டி போட்டு தான் வச்சுருக்கீங்க, ஈவன் என்கிட்ட வாக்கி டாக்கி கூட இல்லை, ஒருவேளை இவன் மூலமாக நான் ஏஎன்எஸ்பி ஆளுங்களுக்கு ஏதாவது தெரியப்படுத்தினேன்னா கண்டிப்பாக நாம்டேலுக்கு நான் ஒரு நார்த் கொரியன் ஸ்பைங்கிற மேட்ருமே தெரிஞ்சு போயிடும். ஸோ இப்படிப்பட்ட பயங்கரமான ரிஸ்க்கை நான் எதுக்காக எடுக்கணும்னு டாக்டர் கேட்க, அப்போ உன்கிட்ட வேற ஏதாவது வாக்கி டாக்கி இருக்கா, அதை நீ எங்கே மறைச்சி வச்சிருக்கன்னு ஹீரோ இன்சார்ஜ் பொண்ணுக்கிட்ட கேட்க, நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி நான் ஒன்றும் ஸ்பை இல்லை, எதுக்காக இப்படி நீங்கள் என்னை தேவையில்லாமல் கார்னர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு எதுனா ஆச்சுன்னா அதை பற்றி கேட்குறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, அதனால தானே நீ மட்டும் அன்னைக்கு பிளைண்ட் டேட்டுக்கு வராமல் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. ஓப்பன் ஹவுஸ் டே அன்னைக்கு இந்த ஹாஸ்டல்லேருந்து வெளியில் போன நீ எதுக்காக திரும்ப இந்த ஹாஸ்டலுக்குள்ளே வந்த, நீயும் ஹீரோயினும் லவ் பண்ணுறதுக்கு நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும், எல்லா ப்ராப்ளமுமே ஒன்னாலதான்னு சொல்லி நம்ம இன்சார்ஜ் பொண்ணு பயங்கரமாக கத்திட்டு இருக்கும்போது தான் பிளாக் டைகருக்கு ஒரு விஷயம் கிளாஷ் ஆகுது. ஸோ நம்ம ஹீரோவை தனியாக கூட்டிகிட்டு வந்து ஓப்பன் ஹவுஸ் டே நடந்தது டிசம்பர் 3ஆம் தேதி, நீ அப்போதான் இந்த ஹாஸ்டல்லேருந்து வெளியில் போனியான்னு கேட்குறதுக்கு நம்ம ஹீரோவுமே ஆமான்னு சொல்லிடுறான். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும்னா அந்த ஓப்பன் ஹவுஸ் டே அன்னைக்கு தான் நம்ம ஹேனா டேடாங் ரிவர் 1 அதாவது நம்ம ஹீரோவை பற்றி ஒரு சில கோட்ஸ்லாம் நம்ம ஆளுங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பிளாக் டைகர் கிட்ட கொடுத்துருப்பா. அந்த கோட்ஸ் எல்லாம் நம்ம பிளாக் டைகர் டீகோடிங் பண்ணி பார்க்கும்போது ஹீரோவோட அடுத்த மிஷன் ஹீரோயின் ஹாஸ்டல் பக்கத்தில், அதாவது நம்ம ஹீரோயின் ஹாஸ்டல் பக்கத்திலேயே புதைச்சி வைக்கப்பட்டிருந்த பணத்தையும் வெப்பன்ஸையும் எடுக்க வரதா இருந்திருப்பான்ல அந்த விஷயம். ஸோ டிசம்பர் 5ஆம் தேதி நல்லா கேளுங்க, ஓப்பன் ஹவுஸ் டே நடந்தது டிசம்பர் 3ஆம் தேதி, நம்ம ஹீரோ வெப்பன்ஸையும் பணத்தையும் எடுக்க போனது டிசம்பர் 5ஆம் தேதி. ஸோ நம்ம ஹீரோ டிசம்பர் 3ஆம் தேதி அந்த ஹாஸ்டல்லேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹாஸ்டல்லேருந்து நார்த் கொரியாவுக்கு ஒரு மெசேஜ் போயிருக்கு, அதை நம்ம ஆளுங்க ஒயர் டேப் மூலமாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. முக்கியமாக இவ்வளோ நாளாக நம்ம பிளாக் டைகருக்கு ஹீரோ டிசம்பர் 3ஆம் தேதியே இந்த ஹாஸ்டல்லேருந்து வெளியில் போயிட்டாங்கிற விஷயம் தெரியாது. ஸோ நம்ம ஹீரோ தான் டிசம்பர் 5ஆம் தேதி ஹாஸ்டல்லேருந்து நார்த் கொரியாவுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கான்னு நினச்சிட்டு இருந்திருப்பாரு. பட் இப்போ நம்ம ஹீரோவே நான் 3ஆம் தேதி தான் வெளியில் போனேன்னு ஒத்துக்கிட்டாரு இல்லையா, அதனால நம்ம பிளாக் டைகருக்கு நார்த் கொரியாவுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நார்த் கொரியன் ஸ்பை அந்த ஹாஸ்டலில் இருந்துட்டு இருக்காங்கங்கிற மேட்ருமே புரிய வருது. சிம்பிளாக சொல்ல போகணுன்னா இவ்வளோ நேரமாக நம்ம ஆளுங்க எல்லாருமே ஹாஸ்டலுக்குள்ளே தேடிட்டு இருந்தது ஒரு சாதாரண ஏஜென்ட் மாதிரி, இங்கே உள்ளதை அங்கே சொல்கிறவங்க. பட் இப்போ நம்ம பிளாக் டைகர் நல்லா ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட ஒரு நார்த் கொரியன் ஸ்பை இப்போ இந்த ஹாஸ்டலில் இருக்காங்கங்கிறதையுமே கண்டுபிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தன்னோட அப்பாவுக்கு, நீங்கள் என் தங்கச்சியோட சேஃப்டியை பற்றின கேரண்டி கொடுக்கலனா கண்டிப்பாக என்னால் டாக்டரோட சேஃப்டிக்குமே கேரண்டி கொடுக்க முடியாது. ஸோ இப்போ நீங்கள் என் தங்கச்சி உயிரோட தான் இருக்காங்கிறத எனக்கு நிரூபிக்கிறதுக்காக நம்ம ஊர் எஃப்எம்ல என்னோட தங்கச்சியை பேச வைங்கன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணியிருக்கான். பட் நம்ம ஹீரோவோட அப்பா, டாக்டரை பற்றி நான் கண்டிப்பாக கவலைப்பட போகிறதே இல்லை, ஏன்னா எப்படியும் நாம்டேயில் டாக்டரை காப்பாற்றிடுவான். ஸோ ஹீரோ டிமாண்ட் பண்ண விஷயத்த டெஃபினெட்லி நான் பண்ண போகிறது இல்லைன்னு தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட ரிப்ளை பண்ணிடுறாரு. அதுவே இங்கே நம்ம பிளாக் டைகர் வாட்ச்மேன் தாத்தாவோட ரெஸ்யூமையும் சமையல்கார அம்மாவோட ரெஸ்யூமையும் பார்த்ததுக்கப்புறம் ஹீரோ கூட சேர்ந்து வாட்ச்மேன் தாத்தாவோட ரூமை செக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ 2 பேரையுமே பற்றி விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி வாட்ச்மேன் தாத்தா கொஞ்ச நாள் சவுதி அரேபியாவில் வேலை பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்காரு. அப்புறம் அந்த சமையல்கார அம்மா கொரியன் வார் நடந்துட்டு இருக்கும்போது தான் நார்த் கொரியாவிலேருந்து சவுத் கொரியாவுக்குமே வந்திருக்காங்கன்னு பிளாக் டைகர் சொல்லவும், அப்போ நீங்கள் கிச்சனில் எதுனா எவிடன்ஸ் கிடைக்குமான்னு செக் பண்ணி பார்த்தீங்களா இல்லையான்னு ஹீரோ கேட்டதுக்கு அப்புறம் தான்
பிளாக் டைகருக்கு அந்த சமையல்கார அம்மா யாரோ சிக்கனை திருடிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே, அந்த விஷயம் ஞாபகம் வருது. ஸோ ஓடி போய் நம்ம ஹீரோவும் பிளாக் டைகரும் அங்கே இருக்கிற சிக்கனெல்லாம் செக் பண்ணி பார்க்குறச்ச அதுக்குள்ளே ஒரு வாக்கி டாக்கியுமே இருக்குது. அவ்வளோதான், நம்ம ஆளுங்களுக்கு அந்த சமையல்கார அம்மா தான் நார்த் கொரியன் ஸ்பை, ப்ளஸ் இங்கே நடந்துட்டு இருக்க எல்லாத்தையுமே நார்த் கொரியன் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறதையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. ப்ளஸ் நம்ம பிளாக் டைகர் அந்த வாக்கி டாக்கியை ஆன் பண்ணி பேசி பார்க்கும்போது தான் என்ஜங்ஷூ கிட்ட தான் இவ்வளோ நாளாக அந்த ஹாஸ்டலில் நடந்துட்டு இருக்க எல்லாத்தையுமே அந்த அம்மா இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்காங்கங்கிற மேட்ருமே தெரிய வருது. அதனால நம்ம பிளாக் டைகர் என்ஜங்ஷூ கிட்ட போட்டு வாங்குறதுக்காக பேச ஆரம்பிக்கிறாரு. பட் நம்ம என்ஜங்ஷூ நாம்டெயில் மாதிரி கிடையாது, எதுவாக இருந்தாலுமே ரொம்ப லிமிட்டாக தான் பேசுவாருங்கிறதுனால ஏஎன்எஸ்பி ஆளுங்க போட்டிருக்க பிளான் பிளாக் டைகருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே பொறுமையாக தான் பேசிகிட்டு இருக்காரு. ஃபைனலாக நம்ம பிளாக் டைகர் லாஸ்ட் டைம் மாதிரி கண்டிப்பாக நான் உங்ககிட்ட இன்னொரு தடவை ஏமாற போகிறது கிடையாது, ஸோ என்னானாலும் பரவாயில்ல, நானும் ஹீரோவும் கண்டிப்பாக இங்கே இருந்துட்டு இருக்க எல்லாரையுமே காப்பாற்றிடுவோன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. தென் நம்ம ஹீரோ அந்த சமையல்கார அம்மா கிட்ட வாக்கி டாக்கியை காட்டி விசாரிக்கும் போது அந்த அம்மா ஒரு மாதிரி பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போதான் நம்ம வாட்ச்மேன் தாத்தா ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் வால் நடந்துட்டு இருந்தப்போ இந்த சமையல்கார அம்மாவோட அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அண்ணா எல்லாருமே பாம்பு வெடிச்சு இந்த அம்மாவோட கண்ணு முன்னாலேயே பீஸாக வெடிச்சு சதறி இறந்து போயிட்டாங்க. பட் இன்னும் அந்த அதிர்ச்சியிலேருந்து சமையல்கார அம்மாவால் வெளியில் வர முடியலன்னு வாட்ச்மேன் தாத்தா சொல்கிறாரு. கட் பண்ணால் நம்ம டாக்டர் சமையல்கார அம்மாவை செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு இந்த மாதிரி போஸ்ட் ட்ரோமேட்டிக் டிஸார்டர் இருக்குது, அதாவது ஒரு மென்டல் சிக்னஸ் இருக்குது. மேபி இப்போ இவங்களை போல் ஒரு நார்த் கொரியன் ஸ்பைஸாக இருந்துட்டு இருக்க நமக்குமே ஃப்யூச்சரில் இவங்க சஃபர் ஆகிட்டு இருக்க மாதிரி அதே மென்டல் சிக்னஸ்னால நம்மளுமே சஃபர் ஆக நிறையவே சான்சஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்லவும் நம்ம ஹீரோ ரொம்பவே சோகமாகிடுறான். தென் இப்போ போயிட்டு இருக்க சுச்சுவேஷனை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்டையும் பிளாக் டைகர் கிட்டையும் நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறச்ச இதுக்கப்புறம் நாங்கள் பிளான் பண்ணி எந்த ஒரு யூஸுமே இல்லை, ஏன்னா ஏற்கனவே இந்த ஹாஸ்டலுக்குள்ளே இருந்துட்டு இருக்க எல்லா ஹாஸ்டேஜஸையும் கொள்றதுக்காக ஏஎன்எஸ்பி ஆளுங்க பிளான் பண்ணி ஹாஸ்டலை சுற்றி பாம்பு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படியும் இன்றைக்கி நைட்டு ஒன்றை இங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறதுக்காக எஸ்டபிள்யூஏடி ஆளுங்க உள்ளே வந்துடுவாங்க. ஸோ நாங்கள் அதுக்குள்ளே எப்படியாவது ட்ரை பண்ணி இந்த எல்லா சிச்சுவேஷனையும் எங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தே ஆகணும்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோயின் நான் வேணும்னா என்னோட அப்பா கிட்ட பேசி பார்க்கவான்னு கேட்குறா. ஒரு வேளை இப்போ நீ உங்கள் அப்பாவை மீட் பண்ணி பேசினீன்னா கண்டிப்பாக உங்கள் அப்பா உன்னை கூட்டிகிட்டு போயிடுவார், நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான் உள்ளே இருந்துட்டு இருக்க எல்லா பொண்ணுங்களுமே சேஃபு, மேபி நீ வெளியில் போயிட்டீன்னா அடுத்த நிமிஷமே ஹாஸ்டலில் வெடிக்க வச்சுருவாங்கன்னு ஹீரோவும் பிளாக் டைகரும் சொல்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயின் இல்லை கண்டிப்பாக நான் சொன்னால் எங்கள் அப்பா கேட்பாரு, என்னால் எங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம ஹீரோவும் பிளாக் டைகரும் ஹீரோயின் இப்போ சொன்ன விஷயத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம ஹீரோவோட அப்பா பார்த்தோன்னா ஹீரோயினை காப்பாற்றுறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையுமே பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பொண்ணு உங்ககிட்ட ஏதோ ரொம்பவே முக்கியமாக பேசணுமா, ஸோ நீங்கள் தனியாக ஹாஸ்டலோட பேஸ்மெண்ட்டில் இருக்கிற எக்ஸிட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஈவன் நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக என்ஜங்ஷூவுமே ஸ்பாட்டுக்கு போகிறாரு. பட் தான் சிக்னல் கொடுத்ததுமே நம்ம ஹீரோவை சுட்டு கொலை பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டு தான் போகிறாரு. அதுவே பிளான் பண்ண மாதிரி நம்ம ஹீரோயினும் என்ஜங்ஷூவும் மீட் பண்ணி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஹீரோயின் அப்பா இவங்க எல்லாருமே சொல்கிற மாதிரி நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கிற எல்லாரையுமே இந்த எலெக்ஷனுக்காக கொல்ல போறீங்களான்னு கேட்குறதுக்கு அதெல்லாம் இல்லைம்மா, யார் அப்படி சொன்னால் உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன்னு ஹீரோயினோட அப்பா ரிப்ளை பண்ண, நீங்கள் என்னை காப்பாற்ற ட்ரை பண்ணுறீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, அதுக்காக என் கூட படிச்சுட்டு இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கொலை பண்ண போகிறீங்களா? ஏற்கனவே என்னோட அண்ணா என்னால் தான் இறந்து போனார், இப்போது அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இறந்து போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, ப்ளீஸ் எங்கள் எல்லாரையுமே காப்பாற்றுங்கன்னு சொல்லி பயங்கரமாக அழுது கத்துறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்தில் நின்று கேட்டுட்டு தான் இருக்காரு. பட் நம்ம என்ஜங்ஷூ போட்ட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக டக்குன்னு நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி என் கூட வந்துருமான்னு கத்துறதுனால ஹீரோவை ஷூட் பண்ணி கொலை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க கமாண்டோஸ் எல்லாருமே பொசிஷனுக்கு வந்துடுறாங்க. இதை நோட் பண்ணுற நம்ம ஹீரோயின் தான் அப்பாவோட கையவே தட்டி விட்டுட்டு ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக ஒரு ஷீல்டு மாதிரி நிற்கவும் ரொம்பவே ஷாக் ஆகிற நம்ம என்ஜங்ஷூ சுற்றாதீங்கன்னு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் நைஸாக நம்ம ஹீரோயினும் ஹாஸ்டலுக்குள்ள அதாவது பேஸ்மெண்ட்குள்ளே வந்துடுறாங்க. ஆனால் என்ன சடனாக அங்கே நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக வந்த கமாண்டோஸையும் ஹீரோயினோட அப்பாவையும் வேற யாரோ ஷூட் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமாக அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். until then it's bye from Afi.